ஹலோ சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 10 ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, சிபிஎம் பெருட்டு எஸ்டிமேஷன் காஸ்டிங்ஸ்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் பார்க்க போயிருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டே. ஏன்னா ஓவராலாக நம்ம 9 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து 10வது யூனிட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்பேர் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேர்வெல் முடிஞ்சு, இன்னையோட ஒரு டெஸ்ட்டோட. ஓகே, ஸோ அதான் பார்ப்போம். ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த 50 கொஸ்டினே பார்த்தீங்கன்னா பிவைக்யூ தான். இங்க 2019 இருந்து 25 வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து சப்ளை பண்ணி நம்ம எடுத்து வந்திருக்கோம். பிவைக்யூ தான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆனுவல் ரிப்பேர் ஒர்க். ஓகே, ஆனுவல் ரிப்பேர் ஒர்க் அதான் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு ரிப்பேர் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டியாச்சு, அந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா இருக்கு. ஒரு 20 லட்ச ரூபா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெயிண்ட் அடிக்கணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெயிண்ட் அடிக்க போறீங்க, இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெயிண்ட் அடிக்க போறீங்க அப்படின்னா, இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நீங்க எடுத்துக்கிறப்பீங்க அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. அதாவது மொத்தமா நீங்க கட்டின பில்டிங்கோட காஸ்ட்ல ரிப்பேரிங் ஒர்க்குக்கு எவ்வளவு எடுப்பீங்க, அதான் கொஸ்டின்ஸ். ஓகே, நான் 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டியிருக்கேன், வருஷத்துல நான் ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா 1ல இருந்து ஒரு 1.5% வரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப இதுல பாருங்க, இது நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 20K வரும். அப்ப வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 வந்து நான் வந்து ரிப்பேரிங் ஒர்க் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா, ஐஎஸ் கோர்ல கொடுத்துருக்க டேட்டா ஆனுவல் ரிப்பேரிங் ஒர்க்கு. நம்ம 2025 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த கொஸ்டின் தான். ஓகே, ஸோ 1%ல இருந்து 1.5% வரை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்ப அது இது நார்மலா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிஷின். ஓகே, மிஷின் வந்து ஆனுவல் ரிப்பேர் ஒர்க்குக்கு வந்து இப்போ ஒரு டோட்டல் காஸ்ட் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 lakhs நீங்க வாங்குறீங்க, அதுல ஒரு 2% வந்து நீங்க எடுத்துட்டீங்க. ஓகே, ரிப்பேரிங் ஒர்க்குக்காண்டி அந்த 2% இப்படி நீங்க கொண்டு போனாதான் ஒரு எஸ்டிமேட்டிங்கோ இல்ல ஒரு நீங்க ஒரு எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல கை காசு போட்டு செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் உங்களுக்கு சொல்றது. சிபிஎம் பெர்ட் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, சிபிஎம் பெர்ட்னா உங்களுக்கு வந்து அந்த காலநிலையில தீர்நிர்ணயிக்கிறது, அப்புறம் எவ்வளவு டைம் அதிகரிக்கும், அது எவ்வளவு செலவாகும். எஸ்டிமேஷன் காஸ்டிங்னா எஸ்டிமேட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வேல்யூவேஷன் கொடுக்கறது. பில்டிங் அப்புறம் எஸ்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, இருக்கிற பில்டிங்கை வேல்யூவேஷன் பண்றது. ஓகே, ஸோ அதுக்கு டெண்டர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஒப்பந்த புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிஷினரிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்க. அதாவது மிஷினுக்கு வந்து ஆனுவல் ரிப்பேருக்காக கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ரோடு ஒர்க்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுல டோட்டல் காஸ்ட்ல 2.5ல இருந்து 3% கொடுக்கறது வந்து அந்த டி ஆப்ஷனா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, அப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது டோட்டல் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க ரோடு ஆர் பிரிட்ஜ்னா நீங்க அதான் எடுக்கணும், ஆப்ஷன் டெல்லி எடுக்கணும். நமக்கு வந்து ஆனுவல் ரிப்பேர்ல சும்மா டெம்பரரியா கொடுத்தனால ஆப்ஷன் ஏ வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The written agreement to submit the present. ஓகே, ரிட்டன் அக்ரிமெண்ட் அதாவது ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்பந்தத்தை வந்து பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர், பிரசன்ட்ல இருக்கிறத ஃபியூச்சருக்கு வந்து டிஃபரெண்ட் பண்றாங்க, அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்கறாங்க. அந்த ஆர்பிட்ரேஷனுக்கு நேம் என்ன அப்படின்ற நம்ம வந்து கேட்கறாங்க. இந்த ஆர்பிட்ரேஷன்னா நடுவர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. ஓகே, நடுவர் நீதிமன்றம். ரிட்டன் அக்ரிமெண்ட், ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்ல நீ சப்மிட் பண்றீங்க பிரசன்ட்ல, அல்லது ஃபியூச்சர்ல வந்து அதை நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான ஒரு நடுவர் நீதிமன்றம், ஒரு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. ஓகே, அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா நடுவர் நீதிமன்றம். அதுக்கு கால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதை பாத்தீங்கன்னா நடுவர் ஒப்பந்த புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தமிழ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுவர், இல்லைன்னா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆர்பிட்ரரி அக்ரிமெண்ட், இல்லைன்னா வந்து வேற என்ன சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஒரு நடுவர் ஒப்பந்தம், தமிழ்ல நடுவர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க கேட்கறது என்ன, பிரசன்ட் ஃபியூச்சர், இது ரெண்டு தான் நமக்கு வந்து கீவேர்டு. ஓகே, நீங்க அதான் தெரிஞ்சுக்கணும், பிரசன்ட் அல்லது ஃபியூச்சர், அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதான் நமக்கு வந்து கீவேர்டு, அதை நீங்க எடுத்து பார்த்தாலே போதும். மற்றபடி ஆர்பிட்ரேஷன்னா நடுவர் நீதிமன்றம், ஜாயிண்ட் ஆர்பிட்ரேட்னா இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சப் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, ஜாயின் பண்ணிக்கிறது. ஆர்பிட்ரேட்னா நடுவர், சும்மா கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, நம்ம கொடுக்கல, இல்ல இதுல எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு ஆப்ஷன் வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன், பட் ஆனா இதுல டிஃபரெண்டா ஒரு கேட்டகரி என்ன மேக்ஸிமம் அதுதான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். ஓகே, ஒரு 70% வந்து அதான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். ஸோ அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கணும், ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சு வச்சுங்க.
தெரியாத பட்சத்துக்கு சொல்றேன், தெரிஞ்ச பட்சத்துக்கு நீங்க அதை அடிக்கக்கூடாது, அப்படின்னா தப்பா தான் மாறும். ஓகே சரி ஓகே. ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த என்ஐடி. ஓகே, என்ஐடி தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற கிடையாது. ஓகே, ஸோ நீங்க எல்லாம் தெரியும், என்ஐடியில் நான் படிச்சிருக்கேன், ஐஐடியில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு படிச்சு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம வந்து டெண்டர்ல நம்ம கேட்கறாங்க என்ஐடினா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நோட்டீஸ். ஓகே, நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர். ஓகே, இது பின்னால ஒரு பேக் சைட்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். என்ஐடியோட ஃபுல் ஃபார்ம் தான் கேட்கறாங்க. டெண்டர்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெண்டர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம், குத்தகைக்கு விடுறாங்கல்ல, அதுல எக்ஸாம்பிள் விஐபி படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துல குத்தகைக்கு விடுவாங்கல்ல, அதே மாதிரி டெண்டர்ஸ்ல இருந்து நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ஒரு உத்தேகமா அப்ராக்சிமேட்டா தெரியுது, அதனால சொல்றேன். ஸோ ஓவரால் டெண்டருக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, ஃபுல் ஃபார்ம் நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, இன்வைட்டிங், அதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த இன்வைட்டிங்க்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, இன்வைட்டிங்கும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? உங்களுக்கு வந்து இன்வைட்டிங்னா அழைப்புதல் வைக்கிறது, இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு வந்து போன்லயோ இல்லை எதன் மூலமா சொல்றது. ஓகே, புரியுதா? இது வந்து பேப்பர், இது பேப்பர்லெஸ். ஓகே, அப்படின்னு நீங்க நான் வச்சுக்கணும், பேப்பர் லெஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. நோட்டீஸ் இன்டேக் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகே, நோட்டீஸ் இன்டேக்னா உங்களுக்கு வந்து சேர்க்கை, சேர்க்கையோட ஒப்பந்த புள்ளி. ஓகே, இதே இன்வாய்ஸ்னா உங்களுக்கு வந்து அந்த விலைப்பட்டியெல்லாம் நமக்கு வந்து கொடுக்குறோம். இன்வாய்ஸ், நீங்க ஒரு கடைக்கு பில்லு வாங்க போறீங்க, நகையோ கோல்டு வாங்க போறேன்னா ஒரு இன்வாய்ஸ் பில் கொடுப்பாங்கல்ல, அதை அவங்க வந்து விலைப்பட்டியல அதை வந்து தீர்மானிக்கும். நம்ம கொடுத்துருக்கபடி இன்வைட்டிங் ஃபுல் ஃபார்ம் நோட்டீஸோட இது ரெண்டும் உங்களுக்கு குழப்பம், இதை நீங்க தூக்கி விட்டுருவீங்க. இது ரெண்டுல எதிரா அப்படின்னா, நான் நார்மலா படிக்காத ஒரு ஆளு சிம்பிளா இந்த இப்பதான் எக்ஸாம் அட்டன் பண்ணா இதைத்தான் எடுப்பாங்க. ஓகே, அப்ப நீங்க தெளிவா நோட் பண்ணுங்க, இன்வைட்டிங் வருமா வராதா அப்படின்ற. எது வராது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எது பார்த்தோன்னே ஒரு ஆன்சர் இது வரும் அப்படின்னு நினைச்சேன்னா 90% அது வந்து கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து எல்லா சப்ஜெக்டையும் 10 யூனிட் ஒரு 90% கவர் பண்ணிட்டீங்க அப்படின்றனால சொல்றேன். ஓகே, ஸோ அதனால நீங்க தெளிவா அட்டன் பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நமக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் ஏதா கரெக்ட். ஓகே, ரிவைஸ்டு எஸ்டிமேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னன்னு நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, ரிவைஸ்டு எஸ்டிமேட்னா என்ன? எஸ்டிமேட் இப்போ விஐபி படத்துல என்ன சொல்லுவாங்க, இது நீங்க தான் சார் டெண்டர் போட்டு கொடுத்து, டெண்டர்ல நீங்க இந்த மாதிரி தான் போடுறீங்க, கொட்டேஷன்ல நீங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்ப நான் என்ன பண்ண முடியும், இப்படிதான் கட்ட முடியும், இது என்னோட பிளான்லயே இல்லையே சார் அப்படின்ற மாதிரி வந்து அமுல் பேபி இந்த மாதிரி கேரக்டர்லாம் வரும் பாத்தீங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க, ரிவைஸ் வந்து ஒரு அழிச்சு மாதிரி கேட்டுருது. இப்ப ரிவைஸ் அப்ப இது நம்ம பிளான்லயே கிடையாது, எப்படி வரும்? இப்ப நீங்க பிளான் போறதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, அப்ப ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல, உங்க கொடுத்துருக்கிற மணிக்குள்ள நம்மளால முடிக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன வரும் அதுல பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கோட விலைகள், இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல நம்ம பார்த்தோம்னா சிமெண்டோட விலை 520 550 இருக்கு. இதே ஒரு 4 மாசம் 3 மாசம் கழிச்சுன்னா 650 அப்ப நம்ம 520 தான் எஸ்டிமேட் வந்து போட்டு வச்சிருப்போம். ஓகே, பூராமே மெட்டீரியல்ஸ் ரிலேட்டா நம்ம சொல்றாங்க, அதோட குவான்டிட்டி ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதோட ரொம்ப அளவை நம்ம சொல்றாங்க, பிளஸ் மெட்டீரியல் அண்ட் ரேட் அதோட தொகையும் நம்ம சொல்றாங்க, மெட்டீரியலோட ரேட்டை சொல்றாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் அடிஷனல் ஒர்க் கொடுத்தனால நீங்க நார்மலா எடுத்தீங்கன்னா இதுதான் சொல்லுவீங்க, இல்ல டிடக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் நமக்கு வராது. சேஞ்ச் இன் டிசைன் கொடுத்தனால உங்களுக்கு ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல எல்லாரும் சி ஆப்ஷன் சூஸ் பண்ணிருவீங்க. பட் ஆனா அவங்க கேட்கறது ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல ப்ரிப்பேர் பண்றதுல என்னன்னு நமக்கு வந்து எதனால நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. காமனா எடுக்கணும்னா காமனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், டிசைன் ஆல்ரெடி போட்டீங்க, ரீடிசைன் பண்ணுவீங்க. ஓகே, இதே நமக்கு வந்து எஸ்டிமேட்னு கொடுத்தனால அதுல என்னது தொகை நமக்கு வரும், மெட்டீரியல் வரும், தொகை வரும், ரேட் வரும், அதோட குவான்டிட்டியை நம்ம பார்க்கணும். அதான் சொன்னாங்க சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஸோ நீங்க தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். ஸோ சேஞ்ச் இன் டிசைன் வராது, நியூ ஒர்க் ஆட் பண்ணா அது என்னது ரிவைஸ்டு இதுலயே நமக்கு வந்து வராதுல்ல, ஏன்னா நியூ ஒர்க் ஆட் பண்ணையில அதுக்கான தொகையை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிருப்போம், அப்போ அதுக்கான ஒரு டிசைன் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சிஆ டிஆன்றப்ப டி தான் எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். அந்த பாருங்க, ஐட்டம் ரேட் ஆஃப் கான்ட்ராக்டோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, ஐட்டம் ரேட் ஆஃப்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கான விலை, இப்ப சிமெண்ட்டுக்கான விலை என்ன, ஜல்லிக்கான விலை என்ன, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உட்டுக்கான விலை என்ன, மரத்துக்கான விலை என்னன்னு சொல்லலாம். ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டத்துக்கு உண்டான ரேட்டுக்கான விலை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம பார்த்தா யூனிட் பிரைஸ் அதான் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு யூனிட்டுக்கான இப்ப வந்து ஒரு ஜல்லி இப்போ ஒரு 4 யூனிட் மண் வருதுன்னா அதுக்கான ரேட் வேற, ஒரு குவிண்டாலோட ஸ்டீல் எவ்வளவு அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு இருக்கல, அதுக்கு இன்னொரு நேம் என்ன கேக்குறாங்க, யூனிட் பிரைஸ் ஆஃபோட கான்ட்ராக்ட் தான் அதோட நேம். ஓகே, கான்ட்ராக்ட்ல ஐட்டம் ரேட் ஆஃப் கான்ட்ராக்ட்ல யூனிட் பிரைஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், அதுக்கு இன்னொரு நேம் யூனிட் பிரைஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதோட இன்னொரு நேம் இருக்கு, மொத்தம் 3 நேம் இருக்கு. மொத்தம் ஐட்டம் கான்ட்ராக்ட் ஒர்க்கு, யூனிட் பிரைஸ், ஷெட்யூல் ரேட். ஓகே,
ஷெட்யூல் ரேட் ஆஃப் ஷெட்யூல் ரேட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐட்டம் ரேட் ஆஃப் கான்ட்ராக்டர், யூனிட் பிரைஸ் ஆஃப் கான்ட்ராக்டர், ஷெட்யூல் ரேட் ஆஃப் கான்ட்ராக்டர். ஓகே, சோ நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஐஆர்சி, யூபிசி, எஸ்ஆர்சி இது மூணுக்கு உண்டான மூணுமே ஒரே இதை தான் நமக்கு வந்து குறிக்குது. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கங்க. டார்கெட்னா ஒரு குறிக்கோள் தீர்மானத்தோட பண்ணது. இப்ப நான் இன்னைக்கு வந்து இந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி, நீங்க வந்து எனக்கு 6 மாசத்துல வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை நம்ம போறதான் டார்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பெர்சன்டேஜ்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விகிதாச்சாரம், அதாவது பாத்தீங்கன்னா விகிதங்கள் படி உங்களுக்கு வந்து அதான் பெர்சன்டேஜ்னா அந்த இவ்வளவு பர்சன்டேஜ்ல ஒரு குவான்டிட்டி நீங்க முடிக்கணும். மொத்தமா பர்சன்டேஜா கொடுப்பாங்கல்ல. இப்ப நீங்க பார்த்தா ஒரு 5% நீங்க இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துடணும், இல்ல 10% டோட்டல் காஸ்ட்ல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றது. லம்சம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்தோம்னா மொத்த தொகை கிட்டத்தட்ட இதுல எல்லாமே அடங்கிடும். ஆல் எக்ஸ்பேண்ட், அதாவது ஆல் கண்டிஷன்ஸ், இதர செலவுகள்ல இருந்து எல்லாமே இதுல இருக்குன்னு அதான் பாத்தீங்கன்னா லம்ப் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அப்பதான் லம்சம் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் பாம்பே. ஆறாவது பாருங்க, இந்த பிரிக் ஒர்க்ல நாட் மெஷர் த மீட்டர் கியூப் வந்து எதுக்கு வராது அப்படின்ற நம்ம வந்து கேட்கறாங்க. ஓகே, பிரிக் ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஆர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், மீட்டர் கியூப் தானே வரும். ஆர்ச்சஸ்ல நமக்கு மீட்டர் கியூப், அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் ஷேப்ல நமக்கு கொடுக்கறதுனால அந்த இது வரும். பிரிக் ஒர்க் இன் ஃபவுண்டேஷனா எல்லாமே தெரியும், லென்த் இன்டு பிரெத் இன்டு டெப்த், அதனால மீட்டர் கியூப் தான் வரும். ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஆர்சிசி உள்ள வந்துட்டாலே உங்களுக்கு என்னது மீட்டர் கியூப் தான். நம்ம வந்து பிளைன் சிமெண்ட் காங்கிரீட்ல அந்த கேட்டகரி உங்களுக்கு இருக்கும். இதே பாத்தீங்கன்னா ஹால் பிரிக் ஒர்க் அப்படின்ற பாத்தீங்கன்னா இது வந்து எங்க ப்ரொவைட் பண்ணாங்கன்னா பார்ட்டிஷியன் வால்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. பார்ட்டிஷியன் வால்ல நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பார்ட்டிஷியன் வால்னா உங்களுக்கு வந்து உள்புற சுவர்கள்ல நமக்கு வந்து கொடுக்கறது. ஓகே, அந்த கட்டத்துல கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் இதுல எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 10 சென்டிமீட்டர் அல்லது 4 இன்ச்சஸ் அப்படின்ற நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் நமக்கு வந்து ஹால் பிரிக். ஏன்னா ஒரு பிரிக்கை வந்து பாத்தீங்கன்னா லென்த் பிரெத் டெப்த் பிரிச்சிட்டோம், அதை பாதியை நம்ம பிரிச்சிட்டோம் வச்சுங்களேன், அதுல ஹால் பிரிக்னா உங்களுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் தான் வரும், மீட்டர் கியூப்ன்றது உங்களுக்கு வந்து வராது. ஓகே, அதனால இதுக்குதான் உங்களுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத வரும். இதெல்லாம் நம்ம மீட்டர் கியூப்ல வராதனால ஆப்ஷன் சென்னை தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓகே, சோ 7வது क्वेश्चन பாருங்க, which one of the following is not ஷெட்யூலிங் டூல். ஓகே, இது எது ஷெட்யூல் பண்றதுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காலநிலை ஒரு ஷெட்யூல் பண்றதுக்கான டூல் எது, டூல் இல்ல அப்படின்ற அவங்க வந்து கேக்குறாங்க. பை சார்ட் தான். பை சார்ட் நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. இது வந்து ஒன்லி பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து கொடுக்குறது. ஓகே, பர்சன்டேஜ் கொடுக்குறது இங்க ஒன்று இருக்கும் இப்படி. ஓகே, இது பை சார்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் யூனிட் 1ல ஒரு 10%, யூனிட் 2ல ஒரு 20%, யூனிட் 3ல 30%, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 40%, ஒரு விகிதாச்சாரப்படி. ஓகே, ஒரு விகிதங்கள் படி நமக்கு வந்து கொடுக்குற ஒரு கேட்டகரி பை சார்ட் அப்படின்ற. இது வந்து ஷெட்யூல வந்து நம்ம டூல் பண்ணாது. இது பார் சார்ட். இதுக்கு இன்னொரு நேம் தான் கேன் சார்ட். அவா ஹென்ரி கேண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு 1900 அந்த ஸ்டேஜ்ல. இயர்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ கேன் சார்ட் இதுக்கு இன்னொரு நேம் பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம். ஓகே, அப்ப இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு எவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க, இப்ப இன்னைக்கு வந்து நான் காங்கிரீட் போட்டிருக்கேன், இன்னைக்கு வந்து நான் ஸ்டீல் ஒர்க் சட்டரிங் அடிச்சிருக்கேன், இப்படின்ற மாதிரி ஒரு வேலையை நம்ம வந்து கொடுக்குறது. சிபிஎம் அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், ஒரு லாங்கஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஓகே, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இது லாங்கஸ்ட் லைன் தான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லாங்கஸ்ட் அதோட டயராம்ஸ் நமக்கு சம்ல கொடுக்குறாங்க, அதை பார்ப்போம். ஸோ அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா பெர்ட் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். ஓகே, ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். இது வந்து பாத்தீங்கன்னா பெர்ட் வந்து ஈவென்ட் ஓரியன்டட், சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஓரியன்டட். ஓகே, இது பாத்தீங்கன்னா முதலும் முடிவும் இருக்கும். இதுல ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலநிலை அந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. சிபிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது டிட்டர்மினிஸ்டிக், பெர்ட்னா பாத்தீங்கன்னா ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ்ல இதுக்கு ரெண்டுக்குண்டான டிஃபரன்ஸ் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல என்ன சொல்லிப்பாங்கன்னா ஒரு ரெண்டுமே டேபிளர் காலம் கொடுத்து அது பண்ணிப்பாங்க, அது நீ தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, நமக்கு கொடுத்தபடி எது வராது, பை சார்ட் தான் நமக்கு வந்து வராது. 8வது பாருங்க, the time span by which the starting or finishing. ஓகே, அந்த ஃப்ரீ ஃப்ளோட் இன்டர்ஃபில்லிங் ஃப்ளோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு டைம் வந்து ஸ்பேன் பை, அதுல வந்து ஸ்டார்டிங் ஆர் பினிஷிங், ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கடுத்து பினிஷ் பண்றாங்க. இந்த ஆக்டிவிட்டி கேன் பி டிலேடு. ஓகே, டிலே பண்ணாம வித்தவுட் டிலேயிங் பண்ணாது கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. டிலே பண்ணாம வந்து ஒரு முதல்ல ஒரு வேலையை தொடங்குறதும் இறுதியில ஒரு வேலையை தொடங்கினாலும் அந்த வேலைகளை நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம மற்ற நீங்க வந்து அந்த தள்ளி போடுறதுக்கான காலநிலை என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்கறாங்க. இதுக்கு பிறகு டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே,
இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லேயிங் ஆஃப் த கம்ப்ளீஷன் டைம் தான் டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதவை மொத்த மிதவை அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோட் அப்படின்னா மொத்த மிதவை அப்படின்னு சொல்லலாம். இதே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா டைம் டிலே பாசிபிள் வித்தவுட் அஃபெக்டிங் ஸ்டார்ட் ஆஃப் சக்சீடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, இது பாத்தீங்கன்னா டைம். ஓகே, இது வந்து டைம் வந்து டிலே பண்ணும். ஓகே, டைம் வந்து இது வந்து டிலே பண்ணுது. டிலே பாசிபிள் வித்தவுட் அஃபெக்டிங் ஸ்டார்ட் அண்ட் சக்சீடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, சக்சீடிங் ஆக்டிவிட்டி இது வந்து பார்த்தா சக்சீடிங், அதுக்கடுத்து ப்ரிசீடிங் அப்படின்னு நிறைய இருக்குல்ல. சக்சீடிங்னா முன்னால அதுக்கு பின்னால, அதான் வித்தவுட் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃப்ரீ ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் டைம் டிலே பண்ணும். அது வந்து ஸ்டார்ட் பண்றதை வந்து என்ன பண்ணாது, எந்த தொந்தரவும் பண்ணாது, அதுக்கு உண்டான விலையை தள்ளி போடும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஃப்ளோட். இப்போ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்டார்டிங் ஆர் ஃபினிஷிங் ஆக்டிவிட்டி கேன் பி டிலேட் வித்தவுட் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஃப்ளோட். இதே சக்சீடிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்ற உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, இது இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படின்ற நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து போத்லயே வரும். டிலே வித் பாசிபிள் வித்தவுட் அஃபெக்டிங் போத் சக்சீடிங் அண்ட் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, சக்சீடிங் அண்ட் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டில நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தா இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். அப்போ இதுல என்ன வரும், சக்சீடிங் ஆக்டிவிட்டி வரும் அண்ட் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி நமக்கு வந்து வரும். ஓகே, அதான் முன்னும் வரும் பின்னும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுல நினைக்கிறாங்க வித்தவுட் பிளானிங் கம்ப்ளீட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது, அதை வந்து டிலே பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 4ல இருந்து தெளிவா நம்ம கேட்பாங்க. இன்னொன்னு பாருங்க, இன்டர்ஃபெரிங் ஃப்ளோட். இன்டர்ஃபெரிங் போட்டோம்னா IFC கோட்டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா இன்டர்ஃபெரிங் ஃப்ளோட்ல. டோட்டல் ஃப்ளோட் வந்து நீங்க ஃப்ரீ ஃப்ளோட்டை கழிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப டோட்டல் ஃப்ளோட்ல வித்தவுட் டிலேயிங் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுது, அப்ப அதையும் கழிச்சுட்டு ஃப்ரீ ஃப்ளோட் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் சக்சீடிங் ஆக்டிவிட்டி, அதையும் அதுல ரெண்டுக்கு உண்டான வேல்யூ நீங்க கழிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபெரிங் ஃப்ளோட், இடையில வர ஃப்ளோட் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, அப்ப இதுக்கு நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் படி ஆப்ஷன் வந்து டோட்டல் ஃப்ளோட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதனால நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. நார்மலா சொல்லியாச்சு, உங்களுக்கு இன்னொரு ரிவிஷன் பண்ணாலும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வுட்ல டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்னு வந்துட்டாலும் உங்களுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் தான். இதே ஃப்ரேம் அப்படின்னு வந்துட்டா மீட்டர் கியூப். ஓகே, அம்சம் பார்த்தாச்சு, மீட்டர் உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் பார்த்தா அந்த யூனிட் மெஷர்மெண்ட் அப்படின்றதுலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து அவுட் டர்ன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, தெரியும். விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, ஈவெண்ட் இதுல எது ஈவெண்ட் இல்ல அப்படின்னு நமக்கு வந்து கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிக்சிங் த டோர் அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஈவெண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னது, முக்கியமான கேட்டகரி என்ன, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். நான் சொல்லியிருக்கேன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கோட பாயிண்ட், அதான் வந்து ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் மற்றும் அதோட பொருள்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மென், மெட்டீரியல், மிஷினரி. ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் ஆக்டிவிட்டியா இருக்கிறதுல ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்கள் கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து ஆக்டிவா வேலை வந்து அன்னைக்கு ரன் ஆகும். இதே உங்களாம் ஈவெண்ட் அப்படின்னா இன்னைக்கு நீ ஸ்டார்ட் பண்ற, இன்னைக்கு முடிக்கிற, அந்த மாதிரி கேட்டகரி நமக்கு கொடுக்குறது. பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ணோம்னா நீ முடிக்கணும். ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி அந்த எண்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் ஆஃப் கம்ப்ளீட்டர். ஒரு டிசைன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கம்ப்ளீட்டா அதை முடிச்சாதான் அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து போக முடியும். அப்ப இது வந்து ஈவெண்ட் தான் நமக்கு வரும். பிரிக் ஒர்க் லேடு, பிரிக் ஒர்க் நீங்க முடிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசன் ஒரு 3 மீட்டர்ல பிரிக் ஒர்க் கட்டுறாங்க அப்படின்னா 3 மீட்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அப்ப ஸ்டார்டிங் அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, அன்னைக்கு நாளை வந்து முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பாருன்னா காங்கிரீட் கியூர்டு. இன்னைக்கு வந்து நீங்க டெய்லி என்ன பண்ணணும், தண்ணி வந்து கியூர் பண்ணிட்டே இருக்கணும். மேல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் போட்டிருக்காங்க, ஸ்லாப் வந்து போட்டுருவாங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கியூரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, கியூரிங் அப்ப கியூரிங் இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல நீங்க கியூரிங் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, அப்ப ஸ்டார்ட் அண்ட் ஈவன் அப்படின்னு கொடுத்ததுனால இப்ப இது எல்லாமே வந்து முடியுது. இது எல்லாமே என்னது, இந்த கேட்டகரி எல்லாமே ஈவெண்ட்ல வர்றது. ஈவெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதை நம்ம ஆன்சரே எடுக்கணும். பிக்சிங் ஆஃப் த டோர் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இதுல என்ன ஒரு மேன் வர்றாங்களா, இதுலயும் உங்களுக்கு மேன், மெட்டீரியல் எல்லாம் வருது. பட் பிக்சிங் ஆஃப் த டோர் ஏன் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டியில வருது அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம பார்த்தோம்னா, நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த பிரிக் ஒர்க் இருக்குல்ல, பிரிக் ஒர்க் லைட்னா உங்களுக்கு 2-3 பேர் நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு கேட்டகரியா இருக்கு. இந்த பிரிக் ஒர்க் ஆஃப் த பிக்சிங் ஆஃப் த டோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்னா உங்களுக்கு மீட்டர் கியூப்ல வந்து டோர்னா மீட்டர் ஸ்கொயர்ட் அந்த கேட்டகரியில வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அந்த ஓரியன்ட்லாம் நமக்கு வரும். அப்ப இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு வந்து நடக்குது, அது எப்போ முடியும்னு தெரியாது. இப்ப இன்னைக்கு ஒரு தலைவாசலுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரேம் வச்சுட்டாங்க,
பட் ஆனா அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 3 நாள் கழிச்சு டோர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பெட்ரூமுக்கு டோர் ஃபிக்ஸ் பண்றது. பட் ஆனா இன்னைக்கு நான் 3 மீட்டர் வால் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். கியூரிங் பண்ணா கியூரிங் பண்ணி முடிச்சிருவேன், அதோட முடிஞ்சு. ஓகே, அதுதான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்ப ஃபிக்சிங் ஆஃப் த டோர் வந்து வேரி ஆகும். அதில் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ. 11 பாருங்க, காஸ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இன் பில்டிங் சுட் பி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதை பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட காஸ்ட்ல, மொத்த காஸ்ட்ல மெட்டீரியல் வாங்குறதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு நமக்கு வந்து கேக்குறாங்க. சரி, உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா மெட்டீரியல் இல்லாம என்ன பண்ண பில்டிங் வந்து கட்டவே முடியாது. மெட்டீரியல், அது போக மேன், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நீங்க மெட்டீரியலுக்கும் மேன் பவர் மிஷினரிக்கெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் தான் நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, எதுவும் தெரியல அப்படின்னா இருக்கல ஹையர் வேல்யூ என்ன அதுதான் நீங்க அடிக்கிறாப்புல இருக்கும். அதனால ஆப்ஷன் டெல்லி. ஒண்ணும் கிடையாது, ஒரு 40 lakhs 40 lakhs வந்து நான் ஒரு வீடு கட்டிட்டேன். இதுல ஒரு 70% எனக்கு மெட்டீரியல் போயிருச்சு. ஓகே, இதுல ஒரு 70%ல மெட்டீரியல் வந்து போயிருச்சு. அப்ப 70% மிச்சம் இருக்கிற என்ன, ஒரு 40,000. அப்ப 28, ஒரு 2 லட்சத்தி அந்த கேட்டகரி நமக்கு வந்து வருது. ஓகே, ஒரு 2,80,000 அவ்வளவு வருது. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது, அந்த இந்த கேட்டகரியில நமக்கு வந்து வர்றது ஒரு 28 லட்சம் அந்த கேட்டகரி வரும். ஓகே, இதுல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் போடுறீங்களோ, இப்ப 65% போதுன்னா அவ்வளோ. இப்ப மோஸ்ட் ஆஃப் த, அப்ப 100%ல ஒரு 70% நான் மெட்டீரியலுக்கு கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிற 30% தான் நான் வந்து மென் அண்ட் மிஷினரி, அதாவது லேபர்ஸ்க்கு நான் வந்து கொடுக்கணும். ஓகே, அது பாருங்க, கான்ட்ராக்டர் வந்து டோட்டல் பில்டிங்ல 10% எடுத்துக்கிறாரு. லேபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓகே, அப்ப 30 to 25 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இருக்கணும். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 65ல இருந்து 75 ஹோல் பில்டிங்கோட காஸ்ட்லாம் நமக்கு வந்து எடுக்கிறாப்புல இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேட்டகரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்க போட்டு பார்த்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும். 12வது பாருங்க, இன் கிராசிங் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஓகே, கிராசிங் ஆஃப் ஆக்டிவிட்டி, அதுக்கு பாருங்க இங்க ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி டு பி கன்சிடர் ஃபார் த கிராசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செலவு வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கேட்கறாங்க. அவங்க கேட்கறாங்க செலவை நீங்க குறைக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராசிங் ஆஃப் ஆக்டிவிட்டியோட ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மினிமம் காஸ்ட்ல இப்போ வந்து என்ன பண்ணுவோம், கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா உங்களுக்கு வந்து என்னது, கிரிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்கஸ்ட் பார்ட். ஓகே, அப்ப கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வித் மினிமம் காஸ்ட் ஸ்லோப் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, மினிமம் காஸ்ட் ஸ்லோப் நமக்கு வந்து சொல்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஸ்லோப்ல, இதோட காஸ்ட் ஸ்லோப்போட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா, கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைட் பை நார்மல் டைம் கிராஸ் டைம். ஓகே, ஸோ இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து யூ ஷேப்ல உங்களுக்கு வந்து கர்வ் இருக்கும். இந்த கர்வ் வந்து பார்த்தா இது கிராஸ் காஸ்ட், இது வந்து டைம், இது வந்து காஸ்ட், கிராஸ் காஸ்ட் நார்மல் காஸ்ட், நார்மல் டைம் கிராஸ் டைம், இப்படின்னு ஒரு யூ ஷேப்ல ஒரு கர்வ் இருக்கும். இது ஒரு கொஸ்டின் தான், என்ன ஷேப்ல வந்து காஸ்ட் ஃப்ளோவோட ஷேப் வந்து என்ன இருக்கு, யூ ஷேப் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். அவங்க என்ன கேட்கறாங்க, ஒரு செலவை வந்து நீங்க குறைக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காஸ்ட் ஸ்லோப்லாம் நான் என்ன பண்ணுவேன், கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டில மினிமம் காஸ்ட் ஸ்லோப்பை நான் வந்து குறைப்பேன் அப்படின்றத சொல்றாங்க. இதே மேக்ஸிமம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப செலவாக்கிடும். இப்ப நான் ஒரு 40 lakhsக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அமௌண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பாத்தீங்கன்னா, நான் 40 லட்சத்துல வீடு கட்டணும்னா 45 லட்சம் கேட்டீங்கன்னா 5 லட்சம் நான் இங்கே போவேன் அப்படின்றதான் கேட்டீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தானே என்ன பண்றாங்க, செலவினத்தை குறைக்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கறாங்க. மினிமமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஸ்லோப்ல ரெடி பண்ணுவோம். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்க கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டில. ஆப்ஷன் பாம்பே. ஓகே, அதுக்கு பாருங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதுக்கு நோட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா. ஓகே, இதே வேரியேஷன் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டாங்கன்னா, வேரியேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்மா டே இல்ல சிக்மா ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க எழுதிக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து இது வந்து போத் நமக்கு ஜென்ரல் ஃபார்ம்ல தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஜென்ரல் ஃபார்ம் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுல நம்ம ஸ்கொயர்டு அப்படின்ற நான் வச்சிருந்தாலே ஈஸியா அடிச்சிடலாம். சிக்மா சீக்வல் டு சமேஷன் ஆஃப் டி மைனஸ் டிஎம் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். அதாவது பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நமக்கு வந்து வர்றாங்க. ஓகே, என் நம்பர் ஆஃப் அந்த ரூட் நீங்க எடுத்துருங்க. அப்ப ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். டி நாட் மைனஸ் டிஎம் டிவைட் பை இல்ல டி நாட் டிவைட் பை டிபி டிவைட் பை 6, இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு வந்துடும். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம்லாம் நமக்கு வந்து கேட்டீங்கனால டீன்றது டைம், எம்ன்றது மீன் டைம். ஓகே, இல்ல மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் நிறைய ஃபார்முலாஸ். ஓகே, அதுனா இன்னொரு ஃபார்முலாஸ் இருக்குல்ல, மோஸ்ட் லைக்லி டைம், ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம். ஆப்டிமிஸ்ட்னா கம்மியா மினிமம், பெசிமிக்னா மேக்ஸிமம், இது ரெண்டுக்கு இடையில தான் மோஸ்ட் லைக்லி. ஓகே, அது ஃபார்முலா இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க கேட்கறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல பெர்க்ல நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க, ஜென்ரல் ஃபார்முலா இது பேர். ஓகே, இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்து கேட்கறாங்க, இண்டிவிஜுவல் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, அவங்க என்ன ஃபார்முலா வரும், சிக்மா சீக்வல் டு
பெசிமிஸ்டிக் டிவைட் பை ஆப்டிமிஸ்டிக் இன்டு 6. ஓகே, இதான் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஃபார்முலா நம்ம வந்து கொடுப்போம். நம்ம ஒரு முக்கியமான கேட்டகரி தான். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சத்தை நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக் பண்ணலாம். இப்போ இதுல டீல ஒரு 2, இதுல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருவாங்க. அப்ப 2 டிவைட் பை 2 1 அந்த மாதிரி நீங்க கொடுத்துருங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கு ஒரு 10 கூட கொடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் நமக்கு வந்து கேன்சல் ஆகுது. இது நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி இதுல உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு தெரியும். இந்த 4ன்றது வேற ஃபார்முலா. ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, இந்த மெயின் அப்ஜெக்டிவ் நம்ம கேட்கறாங்க. மெயின் குறிக்கோள்ல பிளானிங்கோட மெயின் குறிக்கோள் என்ன, அது நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து பிளான் பண்ணா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லேண்டை போய் நம்ம பார்ப்போம். ஓகே, லேண்டை பார்த்துட்டு அதுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும், எவ்வளவு டைம் வரும், அதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்கானமிக்கல் அண்ட் டைம். ஓகே, மோஸ்ட் எக்கானமிக்கலி அண்ட் டைம். அதுல பாத்தீங்கன்னா பணமும் நமக்கு தேவை, மணியும் வேணும், அதுக்கான டைமுக்குள்ள நான் குறிப்பிட்ட இதுக்குள்ள முடிக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா மெயின் குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எக்கானமிக்கல் அண்ட் சேஃப்டினா பணமும் இருக்கணும், பட் சேஃபாவும் அதை நம்ம மூவ் பண்ணணும். மற்றபடி நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, the process of the incorporating change and rescheduling or replanning is known as அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. ஒரு ப்ராசஸ்ல வந்து ஒரு இன்கரப்ட் ஆயிடுச்சு ஒரு பிளான்ல. அப்ப நீங்க டக்குன்னு என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம் பாத்தீங்கன்னா நமக்கு நாசாவுக்கோ இதோட நம்ம அந்த சந்திராயன் 2 அனுப்புறாங்க. சந்திராயன் 2 வந்து கிராஸ் ஆயிடுச்சுல, அப்ப அதுல உள்ள நிறை குறையில கண்டுபிடிச்சு சந்திராயன் 3 வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி கேட்டகரி தான். அது நினைக்கிறாங்க ஒரு ப்ராசஸ் வந்து இன்கரப்ட் ஆயிடுச்சு, அதுல வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்ல ரீஷெடியூல் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல உள்ள குறைகளை அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதான் உங்களுக்கான கேட்டகரி. அப்ப அப்டேட்டிங் அப்படின்றதான் உங்களுக்கு இதுல வந்து கரெக்டா இருக்கும். என்ன அதுனா சேஞ்ச் அண்ட் ரீஷெடியூலிங் ரீபிளானிங். ஓகே, ரொம்ப முக்கியம். ரீஷெடியூலிங் அண்ட் ரீபிளானிங் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ரிசோர்ஸ் அலோகேஷன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, மெட்டீரியல் இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். மெட்டீரியல், மிஷினரி. ரிசோர்ஸ் ஸ்மூத்னிங் அப்படின்னா பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பற்றாக்குறை ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். டக்குன்னு இன்னைக்கு வந்து சிமெண்ட் மூடை வந்து ஒரு 50 மூடை தான் தேவைப்படுதுன்னா, 60 மூடை தேவைப்படுதுன்னா நமக்கு ஒரு 45 மூடை கிட்ட இருக்கு. மீதம் இருக்கிற 15 மூடை எங்கே வாங்குறது. அப்ப இந்த ரிசோர்ஸ் வச்சு, இந்த இருக்கிற ரிசோர்ஸ் அந்த வளங்களை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்மூத்தா மூவ் பண்ணணும். ரிசோர்ஸ் லெவலிங்னா பற்றாக்குறை ஏற்படல, அந்த ஏற்படாம தடுக்கிறது தான் ரிசோர்ஸ் லெவலிங். ஓகே, நமக்கு கொடுத்திருக்கபடி ஆப்ஷன் சென்னை கரெக்டா இருக்கு. 16 பாருங்க, எக்ஸெப்டட் அவுட் அப்படின்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவுட் அப்படின்னா ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா டாஸ்க் ஒர்க், எவ்வளவு டாஸ்க் ஒர்க் நீங்க வந்து கொடுக்கணும். கேட்கறது சிமெண்ட் காங்கிரீட்ல ஒரு மேசன் பெர் டே. ஓகே, ஒரு மேசன் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு மணி நேரம் சிமெண்ட் காங்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க. 5 மீட்டர் கியூப் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா 1:2:4 ரேசியோல நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சிமெண்ட் காங்கிரீட்ல 5 மீட்டர் கியூப் வரை நமக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு மேசன் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு டாஸ்க் வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதை கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து கோடு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கு. இதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 2ல பாத்தீங்கன்னா பிரிக் ஒர்க்ல லைம் அண்ட் சிமெண்ட் மார்டர். ஓகே, சிமெண்ட் மார்டர் நமக்கு வந்து கொண்டு வருது. இது வந்து ஒரு குறைந்த அளவில் நமக்கு வந்து கொடுக்குறது லைம் சிமெண்ட் மார்டர்ல. 3 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்ல ஃபவுண்டேஷன் ஒர்க். ஓகே, பிரிக் ஒர்க்ல ஃபவுண்டேஷன் ஒர்க்ல ஒரு நாளைக்கு 3 மீட்டர் கியூப் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா சிமெண்ட் காங்கிரீட்னா 5 மீட்டர் கியூப். 2 மீட்டர்னா சிமெண்ட் மார்டர் இல்ல காங்கிரீட் மார்டர்ல நம்ம வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். ஓகே, லைம் அண்ட் சிமெண்ட் மார்டர்ல கொடுக்குறாப்புல இருக்கும். நம்ம கொடுத்துருக்கபடி ஆப்ஷன் டெல்லி கரெக்டா மேட்ச் ஆகும். வால்யூம் ஆஃப் த கட்டிங் ஆன் எம்பாக்மெண்ட் ஆஃப் த சோனின் ஃபிகர் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, பி தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. வால்யூம் ஆஃப் த கட்டிங்னா என்ன, இங்க இருந்து மண்ணை அள்ளி என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல ஃபில் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல பள்ளமா இருந்திருக்கு, இந்த இடத்துல மேடா இருந்திருக்கு. இந்த மேட்டல்லி இங்க வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லா ரோடுமே சமமாயிரும். ஒண்ணும் கிடையாது. கட்டிங் அண்ட் ஃபில்லிங்னா இப்படி ஒரு ரோடு போய்கிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல டக்குன்னு ஒரு பள்ளம் ஆயிருது. அப்புறம் மறுபடியும் ரோடு போய்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு மேடை ஆயிடுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த மேட்டை என்ன பண்ணணும், தட்டி தூக்கணும். ஓகே, இந்த மேட்டை கட் பண்ணி இதுக்குள்ள போட்டுடணும். அப்ப சேம் ஆயிரும். இந்த மேடும் சேம் ஆயிரும். அப்ப ரோடு ஈவன் ஆயிருதா. ஸோ இதுக்கு பேர் தான் கட்டிங், ஃபில்லிங் அண்ட் எம்பாக்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வால்யூம் தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, வால்யூம் தான் கேட்கறாங்க. இதுல என்னென்ன ஷேப்லாம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்னது, ரெக்டாங்கிள் ஷேப். ஓகே, ரெக்டாங்கிள் ஷேப். அதுக்கடுத்து பாருங்க, இது என்னது, ட்ரையாங்கிள் ஷேப். அப்ப ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே,
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாருங்க ரெக்டாங்கிள் ஏரியா என்ன, பிரெத் இன்டு டெப்த். ஓகே, அதோட ஏரியா. அப்ப பாருங்க இதுல பி இன்டு டி இருக்கா, ரெக்டாங்கிள் பி இன்டு டி. அப்ப நீங்க அதை எழுதிக்கணும். ஓகே, அப்ப ஏரியா ஒன்னோட வேல்யூ என்ன, ரெக்டாங்கிள். அப்ப பி இன்டு டி அதை நீங்க எழுதிக்கணும். ஓகே, நமக்கு வந்துருச்சா, பிடி எங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இதுவா இதுவா அப்படின்னு தெரியணும். அதுக்கடுத்து பாருங்க லென்த் காமனா நமக்கு வந்து வந்துடும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து லென்த், டோட்டல் லென்த். ஓகே, லென்த் நீங்க காமனா எடுக்கிறாப்புல இருக்கும். ஓகே, சோ அதுக்கடுத்து ட்ரையாங்கிளுக்கு வாங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, A2 ஆஃப் இன்டு பி இன்டு ஹச். ஓகே, சோ அப்ப இதுல வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கனால 2 போடணும். ஓகே, 2 இன்டு ஆஃப் இன்டு பிரெத் எவ்வளோ அப்படின்றத நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, பிரெத் எவ்வளோன்னு கேட்கறாங்க, எஸ்டி. ஓகே, ரெண்டு பக்கம் எவ்வளவு இருக்கு, பிரெத் இன்டு ஹைட் அப்படின்னு கேட்கறாங்க, ஹைட் எஸ்டி. அப்புறம் எஸ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துல இருக்கா, எஸ்டி இன்ட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ, டி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு இடத்துல இருக்கு, இங்க ஒரு எஸ்டி இங்க ஒரு எஸ்டி. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அப்ப ஆஃப் இன்ட்டு எஸ்டி ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, அந்த இடத்துல இருக்குல்ல இந்த மாதிரி. இல்லைன்னா நீங்க டைரக்டா இங்க ஒரு எஸ்டி இங்க ஒரு எஸ்டி இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க எஸ்டி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப வால்யூமோட பாத்தீங்கன்னா வால்யூம் சீக்கோட்டு இது வந்து ரெக்டாங்கிளுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி ஸ்கொயர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ட்ரையாங்கிளுக்கு இன்ட்டு லென்த். அப்ப இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சரா இருக்கும். ஓகே, இதோட ஏரியா வச்சு கேட்டிருக்காங்க. இது நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா இவ்வளவு ஒரு நிமிஷம் வந்து தேவை, இவ்வளவு சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தா லாஸ்ட் நீங்க சால்வ் பண்ண கத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ லாஸ்ட்ன்றப்ப இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு நீங்க போட்டுருணும். ஆப்ஷன் பாம்பே. 18 பாருங்க, தி நேம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்கன் டு ரெப்ரசன்ட் த கம்ப்ளீஷன் டைம். ரொம்ப முக்கியமானது, கம்ப்ளீஷன் டைம்ல பெர்க்ல கேக்குறாங்க. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா ஓவராலா கம்ப்ளீஷன் டைம் அப்படின்ற உங்களுக்கு வந்துருச்சுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவ். ஓகே, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டைம் இல்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவ்ல வரும். கம்ப்ளீஷன் டைம் கொடுத்தனால நீங்க எடுக்கணும். பெர்க்னால நீங்க என்னது இதுல வந்துடக்கூடாது, பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கவ்ல வந்துடக்கூடாது, பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கவ்ல வந்துடக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நமக்கு வந்து வேற இது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும், இண்டிவிஜுவலா நமக்கு வந்து கொடுக்க வேண்டியது. இதுல நம்ம கேட்டோம்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் பெர்த் அப்படின்னு கேட்கலாம். இதுல டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு கொடுத்தோம்னா நார்மல் டைம் தான் நம்ம வரும். அவங்க கேட்டுக்கிறோம்னா த டிஸ்ட்ரிபியூஷன் டேக்கன் கம்ப்ளீஷன் டைம், ஓவராலா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்றீங்கன்னா அதுக்கு பதில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒரு இப்ப எண்ட் ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் எண்ட்ல ஒரு பாயிண்ட் இதுக்கு இடையில உங்களுக்கு வந்து இருக்குல்ல, இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈவன் கேட்டகரி சொல்லுவோம். இதுக்கு தான் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கவ். அப்ப இண்டிவிஜுவலா நம்ம மூவ் பண்றது, முதலும் முடிவும் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவலா நமக்கு வந்து மூவ் பண்றது, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்க பெர்ட்னு கொடுத்தோம்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கவ் வந்து அடிச்சிடக்கூடாது. அவங்க கேட்கறதே கம்ப்ளீஷன் டைம் தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. அதனால நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவ், ஓவராலா நமக்கு வந்து டைம் வந்து முடியறதா கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதே போல காமா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற உங்களுக்கு வேலை என்னன்னா கண்டினியூட்டியா இருக்கும், தொடர்ச்சியா நீங்க வந்து ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அதனால சொல்றேன். ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்லாம் இருக்குல்ல, நீங்க காலையில் நடந்துகிட்டு இருக்கு, நைட்டு நடந்துருக்கு, ஷிஃப்ட் மாறி மாறி இருவாங்க. இதே ஐடி இருக்குல்ல அந்த மாதிரிதான். ஓகே, ஸோ அதுக்கு பாருங்க இந்த எக்ஸப்ட் டைம் வந்து நமக்கு வந்து கேட்கறாங்க, டிஇ வேல்யூ நமக்கு வந்து கேட்டாங்க. அப்ப இதுக்கு ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், டிஇ. ஆப்டிமிஸ்டிக் டைம்னா டிபி. அதுக்கடுத்து பாருங்க மோஸ்ட் லைக்னா டிஎம், பெசிமிஸ்டிக்னா உங்களுக்கு வந்து டிபி, ஆப்டிமிஸ்ட்னா டிஓ. சாரி, ஓகேவா, டிஓ நீங்க எடுத்துக்கணும். டிஏ பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்னன்னா ஆப்டிமிஸ்டிக் பிளஸ் 4 இன்ட்டு டிஎம் பிளஸ் டிபி டிவைட் பை 6. இதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா. இப்போ எல்லா வழியுமே நமக்கு வந்து இருக்கு. ஓகே, எல்லா வழியும் இருக்கு. டி நாட்டோட வேல்யூ என்னது, 4 6 4 பிளஸ் 4 பிளஸ் 4 இன்ட்டு 6. ஓகே, 4 இன்ட்டு எவ்வளோ, 6 தானே மோஸ்ட் லைக்லி டைம். ஓகே, ஸோ அதுக்கு பாருங்க பிளஸ் டிபியோட வேல்யூ 8 டிவைட் பை 6. ஓகேவா, அப்ப 24 4 பிளஸ் 24 பிளஸ் 8 அப்படின்ற உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது வந்து 24 ஒன்று 28, இது ஒன்று பார்த்தீங்கன்னா 36. அப்ப டிவைட் பை 6. அப்ப பாருங்க உங்களுக்கு வேல்யூ என்ன வரும், 36 டிவைட் பை 6, 6 6 36. ஓகே, ஸோ 6 6 6 36. அப்போ எவ்வளவு நாட்கள் வரும் இதுல பாத்தீங்கன்னா 6 days வரும். ஓகே, ஸோ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஒரு சிக்மா வேரியேஷன் நம்ம வந்து கேட்கறாங்க, டிவியேஷன் ஆங்கிள் கேட்கறாங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபார்முலா என்ன எடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி மைனஸ் டி நாட் டிவைட் பை 6. ஓகே, டிபியோட வேல்யூ என்னது நம்ம வந்து கொடுத்துருக்காங்க 8 மைனஸ் டி நாட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 டிவைட் பை 6. ஓகே, அப்போ 8ல 4 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 டிவைட் பை 6, 1 4 4
2 4 2 6 அப்போ 2/3 ஓகே 0.66 அந்த கேட்டகரியில் வரும் ஓகே. இது வந்து டிவியேஷனோட அந்த இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த வழியை நமக்கு வந்து கொடுக்குறது ஓகே. இது ஓவரால் நமக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஓவராலா நமக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ ரூட் ஆஃப் டி நாட் மைனஸ் டிபி மைனஸ் டி நாட் டிவைடட் பை 6 இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓவராலா கேட்டாங்கன்னா இந்த ஸ்கொயர் இருக்குல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டு நமக்கு வந்து கேன்சல் ஆகலாம். அப்போ இந்த ஆன்சராக உங்களுக்கு வந்து வரும். அதனால தான் சொல்றது. ஸோ இதை நீங்க தெளிவாக படிச்சு வச்சுங்க. ரொம்ப அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலா பேலன்ஸ்ல இருக்கிறது எவ்வளோ மோஸ்ட்லி லைக்லி போனால் தான் உங்களுக்கு வந்து இந்த கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து 50 இப்படி இந்த மாதிரி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அப்படின்னு நமக்கு வந்து வரும். இந்த மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நான் ஒரு இதை பார்த்தோன்னே அதனால சொல்றேன். இதை நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஓகே, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் பாம்பே. அதுக்கடுத்து பாருங்க, த டைம் விச் ரிசல்ட் இன் த பெஸ்ட் பாசிபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் நவுன் அஸ் ஓகே. அதோட கேட்குறாங்க டைம் விச் ரிசல்ட் நல்லா இருக்கணும், அதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆக்டிவிட்டிக்கு நேம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸ்லோ டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே. கரெக்ட் தானே? இப்போ பாருங்க, ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும், அது கன்ஸ்ட்ரக்ஷனும் காஸ்ட் வைஸா வந்து நமக்கு வந்து குறைவாகவும் இருக்கணும் ஓகே. பாருங்க, அப்போ ரிசல்ட் எவ்வளவு இருக்கும்? குட்டா இருக்கணும் ஓகே. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா குட்டா இருக்கணும். அப்ப ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு பேர் என்ன? ஸ்லோ டைம் வரும் ஓகே. ஸ்லோ டைம் எதுக்குன்னா, இப்போ ஒரு சில பேர் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சதுனால பாலங்கள் நிறைய இடத்துல இடிஞ்சு விழுகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு பேந்து வருதுல, ஒரு சில பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேந்து வரும். அப்ப இப்ப நீங்க கியூரிங் பண்றீங்க அப்படின்னா 7 டேஸ்க்கு ஒரு நாள் கியூரிங், 14 டேஸ்க்கு 28 டேஸ்க்கு அப்படி பண்ணுவாங்கல்ல. ஸ்ட்ரென்த் அதை அட்டைன் பண்ணணும். 99% ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணாதான் அதோட வேல்யூபிள். இப்போ நீங்க பீம் போட்டீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் தான் சட்டை நீங்க பிரிக்கணும், கிளாப்புக்கு எவ்வளவு பிரிக்கணும், அதே மாதிரி கரெக்டான ரேஷியோல போடணும். அப்ப இந்த மாதிரி ஐஎஸ் கோட் ப்ரொவிஷன் படி நல்லா நீட்டா கொண்டு போனா நீங்க கொடுத்துருக்க காஸ்ட் வைஸ்ல மினிமம் கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி மென் இருக்கணும், மெட்டீரியல் இருக்கணும், மேன் பவர், மெட்டீரியல், மிஷினரி எல்லாமே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வைஸில் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு என்ன? இப்போ நீங்க நான் 7 நாள் பண்ண வேண்டியது 6 நாள் பண்ணா அப்போ முக்கியமா போகும். அப்போ என்ன பண்ணும்? அந்த 7 நாள் அட்டைன் பண்ற சென்த்தை 6 நாள் எப்படி அட்டைன் பண்ணுவோம்? ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ட்டு அது என்ன கிராஸ் டைம் தான் அதுல வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்ப பெஸ்ட் பாசிபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா ஸ்லோ டைம் தான் நமக்கு வந்து கொடுக்கணும். ஸ்லோவா மூவ் ஆனாதான் நமக்கு வந்து தெரியும் அந்த கேட்டகரியில நமக்கு வந்து சொல்றது. இதே இது பார்த்தீங்கன்னா நல்ல குறைந்த கட்டுமானத்துல கொடுக்கறது. இது நார்மல் டைம்னா நார்மலா உங்களுக்கு இயல்பான ஒரு டைம் தான் ஓகே. கிராஸ் டைம்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து கிராஸ் ஆகும்போது என்னது காஸ்ட் வந்து அதிகமா பிடிச்சிருக்கும். டைம் வந்து நம்ம கம்மியா தாண்டா இருக்கு அப்படின்னு இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல வேலை ஆகிற இடத்துல 2 ஆள போடுவீங்க. அப்ப டைம் வந்து கம்மியா இருக்குன்னா டக்குன்னு நீங்க செட் ஆகணும்னா இது நமக்கு வந்து செட் ஆகும் ஓகே. காஸ்ட் வந்து இதுல இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் பாம்பே கரெக்டா மேட்ச் ஆகுது. 21 பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். பெர்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈவென்ட் ஓரியன்டட், என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராபபிலிஸ்டிக். சிபிஎம் அப்படின்றது ஆக்டிவிட்டி ஓரியன்டட் டிட்டர்மினிஸ்டிக் ஓகே. நீங்க தெளிவா படிச்சுக்கணும். இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே இதுல நீங்க ஒரு 1.5 மார்க் எடுத்துடலாம் ஓகே. பெர்டிஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துச்சு தப்பு ஓகே. அது டிட்டர்மினிஸ்டிக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. சிபிஎம் வந்து ஈவெண்ட் வராது, ஆக்டிவிட்டி வரும், அது வந்து ப்ராபபிலிட்டி கொடுக்குறாங்க. பெர்டிஸ் ஈவெண்ட் ஓரியன்டட் அடாப்ட் த ப்ராபபிலிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு வந்து கரெக்டா வரும். இதுல வந்து டெல்லி மட்டும் தான், 3 மட்டும் தான் கரெக்ட்னால நமக்கு வந்து டெல்லி மட்டும் எடுத்துக்கணும் ஓகே. ஏன்னா இதுல வந்து என்ன கொடுத்துருக்கணும்? சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துருக்கணும், பெர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துருக்கணும். அந்த பெர்ட்டை வந்து இங்கே போட்டிருக்காங்க, புரியுதா? அப்ப நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கணும். டெல்லி நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். which is rule is used numbering the event in a network அப்படின்னு நம்ம கேட்கறாங்க ஓகே. அப்பனா எந்த ரூல் படி ஈவெண்ட் வந்து நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணுது அந்த கேட்டகரி என்ன, எவ்வளவு நம்பர்ஸ்? அதான் ஃபல்கர்சன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட இயர்ஸ் எல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஓகே. மற்றபடி ஜாக்சன், சென்வானான், வாட்சன் இதெல்லாம் நம்ம வந்து சிம்பிளா கொடுத்துருவோம். சென்வானான் வந்து சாயில் மெக்கானிக்ஸ், அதுக்கு சென்டா மெட்டீரியல் வந்து வரக்கூடியது. பட் ஆனா எந்த ரூல் வந்து நம்பரிங் படி, நம்பரிங் ஈவெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட், 3வது ஈவெண்ட், 4வது ஈவெண்ட் அப்படின்றது ஆக்டிவிட்டி போகுது பாத்தீங்களா. அதே மாதிரி இதுல பார்த்தா லூப்பிங் எரர், மெர்ஜிங் எரர், பர்ஸ்டிங் அப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபல்கர்சன் ரூல் தான் இந்த கேட்டகரியில் நமக்கு வந்து வரும். அதையும் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே. ஆப்ஷன் டெல்லி.
இன்ஃபிளேஷன் ரிசல்ட் பண வீக்கத்தை பத்தி கேக்குறாங்க. எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஜென்ரல் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து டெண்டர் வேல்யூவேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு பாருங்க சிவில் இன்ஜினியர் கேட்ட கொஸ்டின் தான். பட் ஆனா இது பாருங்க எக்கனாமிக்ஸ் அவங்க கேக்குறாங்க பண வீக்கத்தோட ரிசல்ட் வந்து என்ன சொல்றாங்க, பண வீக்கம் இன்ஃபிளேஷன்ல இந்த பிரைஸ் ஆஃப் குட் அண்ட் சர்வீஸ் ஆர் த என்ன சொல்றாங்க இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபிளேஷன்ல இன்க்ரீஸ் பிரைஸும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது இன்க்ரீஸ் ஆகுது, அது போக சர்வீஸும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சர்வீஸும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல. இது ஜென்ரலா நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னு இருக்க நீங்க பாருங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க பண வீக்கம் இன்ஃபிளேஷன்ல பிரைஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, சர்வீஸும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல பாருங்களேன் டிக்ரீசிங் தி பர்ச்சேசிங் ஆஃப் அவர் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஆடி ஆஃபர்ல நான் ஒரு யமகா ரேசட்டார் பைக் வந்து வாங்குறேன். அதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 98,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸோட எல்லாமே வந்துருச்சு. இதே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ பணவீக்கம் நடந்தப்ப நான் போய் வாங்குறேன்னா அது எனக்கு ஆசை இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 1,20,000 ஆகி போச்சு. அப்படின்னு இருக்கல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 கூட வருது. ஓகே அப்ப 22,000 கூட வரும். அப்ப என்ன பண்ணுவேன் நீங்க வந்து இது வாங்குறதுக்கு போல என்ன பண்ணுவீங்க இந்த 98,000க்கு ஆக்டிவா இருக்குன்னா நீங்க அதை தான் வாங்கிட்டு போவீங்க. பட் ஆனா நம்ம விருப்பப்பட்டதை வாங்க முடியாது. ஓகே அதுதான் பணவீக்கம் நடந்ததுக்கான ஒரு காரணம். அதனால உங்களுக்கு சொல்றேன். அப்போ மணியும் உங்களுக்கு இன்க்ரீஸ், சர்வீஸும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது வேற பணவீக்கம். அப்ப என்ன பண்ணணும் உங்களோட பணம் மதிப்பு குறைஞ்சிரும். நான் ஆல்ரெடி 98,000க்கு வாங்கியிருக்கலாம், இப்போ 1,20,000 கொடுத்து வாங்குறதா அப்படின்றனால டிக்ரீசிங் நீங்க பர்ச்சேஸ் பண்ற பவர் ஆஃப் மணி வந்து டிக்ரீஸ் ஆயிடும், குறைந்து விடும். ஓகே ஸோ அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பணத்தோட மதிப்பு நீங்க பர்ச்சேசிங் மதிப்பு குறைந்து விடும். ஓகே அதான் உங்களுக்கு வந்து தெளிவான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஜென்ரலா கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே அதுக்கடுத்து பாருங்க ஆக்டிவிட்டி கிவன் நெட்வொர்க்ல லாங்கஸ்ட் ஃபார் தான் கம்ப்ளீஷன் டைம் தான் கேட்கறாங்க, லாங்கஸ்ட் பார்த்து கேட்கறாங்க. இதுல மொத்தம் எத்தனை நெட்வொர்க் இருக்கு பாருங்களேன் 1 2 4 5. ஓகே அதுக்கடுத்து பாருங்க 1 3 4 5. ஓகே அதுக்கடுத்து பாருங்க 1 4 5. ஓகே அப்ப 3 கேட்டகரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 4 5. ஓகே இதோட ஆக்டிவிட்டிஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாரும் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ண நெக்ஸ்டா நீங்க கூட கொடுத்து இது பண்ணுங்க. ஓகே தெரிஞ்சிச்சுன்னா அதாவது இந்த சமையல தெரியும்னா நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பீட்ல வச்சு ஓட்டி பார்த்துட்டு இருங்க. ஓகே ஸோ தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆக்டிவிட்டி என்ன இருக்கும் அப்படின்ற நம்ம பார்த்துருவோம். பாருங்க இதோட ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன இருக்கு 1க்கும் 2க்கும் இடையில 4, அப்ப 4 டைம்ஸ். ஓகே அதுக்கடுத்து 2க்கும் 4க்கும் இடையில 3, அதுக்கடுத்து இதுக்கு இடையில எவ்வளவு வந்திருக்கு 5. ஓகே நல்லா இமேஜ்ல தெரியல அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே 5. அப்ப பாருங்க இதை நீங்க கூட்டி போடுங்க. சீக்கோட்டு 4 + 3 + 5 எவ்வளவு 5 3 8, 8 4 எவ்வளவு உங்களுக்கு வந்து 12 வந்துடும். ஓகே ஸோ அதுக்கடுத்து பாருங்க அதுக்கடுத்து இந்த இந்த பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லுவோம். ஓகே ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பார்ப்போம். மேல வந்து ரெட்டு கலர் கலரா போட்டாதான் ஒரு சில பேருக்கு புரியும், அதனால உங்களுக்கு சொல்றது. ஸோ அதுக்கடுத்து நீங்களே ஃபாலோ பண்ணி போடுங்க. அதுக்கடுத்து என்னது நமக்கு வந்து பிங்க் கலரா 1 4 5. ஓகே ஸோ பாருங்க 1 4 5னா 6 ஒரு 5 6 ஒரு 5 6 எவ்வளோ 6 + 5 11. சரி ஓகே அதுக்கடுத்து பாருங்க பச்சை கலர் வரும். பாருங்க இங்க இருந்து 1 3 4 5. ஓகே பாருங்க 4 4 5 4 4 5. ஓகே அப்ப சீக்கோட்டு 4 + 4 + 5. ஓகே 4 4 8, இங்க ஒரு 4 இருந்துச்சுன்னா 12, அப்ப 13. ஓகே அப்ப இதுல உங்களுக்கு வந்து லாங்கஸ்ட் பாத் எதுன்னு தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. அப்ப
இதுல லாங்கஸ்ட் பார்த்து நீங்களே கண்டுபிடிங்க. ஓகே, இதுல லாங்கஸ்ட் பார்த்து என்னன்னு நம்ம பாத்துருமா? இதுல பாருங்களேன், இதுல எவ்வளவு இருக்கு? 11 இருக்கு. ஓகே, 11. இது 12, 13. அப்ப இது லாங்கஸ்ட் எது? இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டா ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சென்னை. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமானதான், சிம்பிள் கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.5 மார்க் ஈஸியா வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு இதுல என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால போதும் பாத்தீங்களா, அதாவது சக்சீடிங் ஆக்டிவிட்டி, இதுக்கு பேர் தான் சக்சீடிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ப்ரொசீடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, சோ இதுக்கு முன்னால் இருக்குது, அதுக்கு தாண்டி போறது. ஓகே, அது கேட்டகரியை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, 25 பாருங்க. The value of the property recorded in the register municipal tax. அப்பதான் நகராட்சி துறைக்கு உங்களோட சொத்து மதிப்புல டாக்ஸ் வந்து கட்டுறீங்க, அதுக்கு பேர் என்னன்னு நம்ம வந்து கேட்கறாங்க. ரிஜிஸ்டர் பண்றீங்க முனிசிபாலிட்டி இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் முனிசிபல் டாக்ஸ் டு பி கலெக்டட் ஃப்ரம் த ஓனர். ஓகே, அந்த ஓனர்கிட்ட கவர்மெண்ட் அதிகாரி வந்து கலெக்ட் பண்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? அக்சசபிள் வேல்யூ. ஓகே, அதாவது அசட் வேல்யூ அதான் சொல்லுவாங்க. ஓகே, அசட்னா என்ன பொருள்? இந்த அசட்டோட வேல்யூக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும். ஓகே, அசட் வேல்யூ தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா புக் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் காஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம்? டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி கிடைக்கிறது. மார்க்கெட் வேல்யூனா இன்னைக்கு கரண்ட் ரேட்ல இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றது. சால்வேஜ் வேல்யூனா வித்தவுட் டிஸ்மேண்டல். ஓகே, ஒரு பில்டிங் வந்து எண்ட் ஆஃப் பீரியட்ல நமக்கு வந்து வித்தவுட் டிஸ்மேண்டல் பண்ணாம அதை வந்து கொடுக்குறது. இதோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 10%. இதே ஸ்கிராப்னா வித் டிஸ்மேண்டல் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, only selected the number of contractor are invited quota. Okay, invited quota the rate for the supply of article அப்படின்னு சொல்றாங்க. only selected the number நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆன் கான்ட்ராக்டர்ல இன்வைட் பண்றாங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ஆர்டிகலுக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் டெண்டர். அப்ப இதுல என்ன, இதுல சிங்கிள் டெண்டர் நீங்க வரல அப்படின்னு கேட்கலாம். ஸோ லிமிட்டிங் டெண்டர் தான் நமக்கு வந்து கரெக்டா வரும். என்னன்னா நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா செலக்டட் த நம்பர்ஸ். அப்ப நம்பர்ஸ்னா ஒரு 1:2 ரேஷியோல அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. ஒரு 10 பேர் வந்திருக்காங்கன்னா இதுல வந்து குறைஞ்ச விலையில அவங்க எது எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு 10 பேர் இன்டர்வியூ எடுத்து அதுல 2 பேர் தான் தேவைப்படுதுன்னா அந்த 2 பேருக்கு தான் நம்ம வந்து டெண்டர் கொடுக்குறது. ஓகே, அதான் பாத்தீங்கன்னா செலக்டர் த நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டர் இன்வைட் பண்றாங்க, அதுக்கு பேர் என்ன? லிமிடெட் கான்ட்ராக்டர். இல்ல சிங்கிள் டெண்டர் அப்படின்னா நீங்க இப்ப எல்என்டி கம்பெனி எல்லாம் இருக்கு, நீங்க இந்த ப்ராஜெக்டை நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண தனியார் துறையிட்ட கொடுத்துரும். அதே மாதிரி சிங்கிள் பண்ணா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆல்ரெடி எல்என்டி கம்பெனி. ஓகே, எல்என்டி கம்பெனி நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அதனால நீங்க எடுத்துங்க. எல்என்டின்றது கொஸ்டின்லாம் வராது. சிங்கிள் டெண்டர்னா இப்ப கரண்ட் ரேட்ல அவங்க தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னால சொல்றேன். ஓகே, எல்என்டி கம்பெனில இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வரும். இது ஓப்பன் டெண்டர்னா ஓப்பன் டு ஆல். இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி இது எக்ஸாம் நீங்க எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சுன்னா இது வந்து ப்ரிலிம்ஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது? குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்படி கூட நான் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, குரூப் 4க்கு குரூப் 1க்கு வந்து ஒரு டிகிரி வச்சிருந்தா போதும். இது வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்க. லிமிட்டிங் டெண்டர்னா இதுல 1:2 ரேஷியோ தான் நமக்கு வந்து எடுப்பாங்க. ஓகே, லிமிட்டிங் டெண்டர்னா அதாவது நமக்கு வந்து அதுக்கு மெயின்ஸுக்கு போறதுக்கு 1:2ல எடுப்பாங்க. சிங்கிள் டெண்டர்னா நீங்க வந்து இதுல வந்து தேர்ட் மெயின்ஸ் வந்து நீங்க எழுதி செலக்ட் ஆயிட்டீங்க. ஓகே, செலக்ட் ஆயிட்டீங்க அந்த மாதிரி நீங்க கூட நான் வச்சுங்க. அப்ப ஓப்பன் தான் அப்ளிகேஷன் நம்ம போட்டாச்சு. லிமிட்டிங்னா நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து எழுத போறோம். அப்ப அதுல இருந்தா லிமிட் பண்ண போறாங்க, அதை பார்த்தா ஷார்ட்லைஸ் பண்ண போறாங்க. சிங்கிள் டெண்டர் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரிக் அதாவது மெயின்ஸ் எழுதுறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்துரு, இதுவும் வந்துருது. ஓகே, இது உங்களுக்கு குழப்புச்சு அப்படின்னா நீங்க சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட்டை பொறுத்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றது. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அத்த கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அத்த கூலி இல்ல பேசி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து கிராமப்புறங்கள்ல கொத்தனார்கள் பேசக்கூடிய பாஷைகள். ஓகே, தி மெத்தட் யூஸ் த வேல்யூவேஷன். ஓகே, வேல்யூவேஷன் பில்டிங் வந்து வேல்யூவேட் பண்றாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் கம்பைண்டா இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஒரு சொத்தோட மதிப்பை வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிடுறதுக்கு, அதாவது லேண்டையும் சேர்த்து அந்த பில்டிங் இருக்கிற லேண்டையும் சேர்த்து நீங்க விற்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட் மெத்தட். ஓகே, டெவலப்மெண்ட் மெத்தட். நீங்க அதை வந்து டெவலப் பண்றீங்க. இப்ப ஒரு லேண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 20L இருக்கு, பில்டிங்கோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 40L இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 80Lக்கு நீங்க பேச முடிக்கிறீங்க. அதாவது 80 லட்சத்துக்கு பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு என்னன்னு கேக்குறாங்க, ரெண்டே கம்பெனா டெவலப்மெண்ட் மெத்தட் நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, இது ரெண்டல் அப்படின்னா பாத்தீங்கன்னா பில்டிங் பிளஸ் லேண்டோட சேர்த்து வாடகைக்கு நீங்க விடுறீங்க. ஓகே, வாடகை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. 1 வருஷத்துக்கான ஒப்பந்தம்
லீஸுக்கு விடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப ரெண்டல் அக்ரிமெண்ட். அப்ப டோட்டல் காஸ்ட்ல இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நீங்க எடுக்கணும். இப்ப டோட்டல் காஸ்ட்ல 20L ஒரு நீங்க ஒரு 10% கிட்ட பண்ணா ஒரு 40% விடுவீங்க. அப்ப ஒரு 8000 ரூபாய் வாடகை கொடுத்தாப்புல நீங்க அப்ப இயருக்கு ஒரு 8000 வந்துச்சுன்னா நீங்க அதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா வாடகைக்கு விடுறவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. 40 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி 15,000க்கு வாடகைக்கு விடுவாங்க. ஓகே, அது வந்து ரெண்டல் மெத்தட் நமக்கு வந்துடும். பெல்டிங் மெத்தட் அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, ஓகே, பெல்டிங் மெத்தட் போட்டு பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டு விற்கிறது. ஓகே, அதான் பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து சேலே ஆகாம இருக்கு. ஓகே, ஒரு லேண்ட் வந்து சேலே ஆகாம இருக்குன்னா அது என்ன பண்ணுவாங்க, இப்ப விளைச்சல் நேரங்கள் அப்படி பிளாட் போட்டு விற்கிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த கேட்டகரியில நம்ம வந்து கொடுக்குறது. இது வந்து பிளாட் போடுற மெத்தட், பெல்டிங் மெத்தட். எப்படின்னா இது ரோடு, இது வந்து பாத்தீங்கன்னா ரோடா இருக்கு. ரோடு பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம், அதுக்கு அடுத்து போறது 4 லட்சம் ரூபாய், இது ஒரு சென்ட், அடுத்து இருக்கிற 3 லட்சம், இப்படிதான் ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் பெல்டிங் மெத்தட் அப்படின்ற நமக்கு வந்து சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் பேஸ்டு வேல்யூஷன் அப்படின்னு பொறுத்தவரைன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பேஸ் பண்ணி இவ்வளவுதான் ரெண்டல் பிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பிக்ஸ் பண்றோம். ஓகே, அதான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கிராப் சால்வேஜ் நமக்கு வருதுல அது. The contractor put up higher rate for certain items and lower rate for other items. இதுக்கு வந்து கேக்குறாங்க total amount of the tender remains practically unaffected is known as அப்படின்னு நம்ம வந்து கேக்குறாங்க. ஓகே, அது பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, அது வந்து ஹை ரேட்லயே நம்ம ஐட்டம் கொடுக்குறாரு, அதோட லோ ரேட் ஆஃப் அதர் ஐட்டத்துல நமக்கு வந்து கொடுக்குறாரு. அதுக்கு பேர் என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா இது சாத்தியம் ஆகுமா? அதுக்கு வேணா அன்பேலன்ஸ்டு டெண்டர் தானே. இது பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. பேலன்ஸ்டு டெண்டர்னா நம்ம ஈவனா சிமெண்ட்டுக்கு இவ்வளவு ரேட்டு, ஜல்லிக்கு இவ்வளவு ரேட்டு, அதுக்கப்புறம்னா கம்பிக்கு இவ்வளவு ரேட்டு அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணி இதை நம்ம கொடுத்துருவோம். இதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, நல்ல மெட்டீரியல் நல்ல ஹை குவாலிட்டியில வாங்கிட்டு அதுக்கடுத்து மேன் பவர் மட்டும் கம்மியா இறக்கிட்டு வேலை முடியலன்னு என்ன பண்றது, அதுக்கான நேம் தானே கேக்குறாங்க. அப்ப அன்பேலன்ஸ்டு வந்து ஆசிலேட்டிங் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையில காசு இருக்கிறத வச்சு எல்லாம் போட்டுட்டீங்க, அடுத்து பில்டிங்கை ரன் பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதான் சொல்றேன். அப்ப ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா பேலன்ஸ்டு மெத்தடா நீங்க எடுத்து பண்றாப்புல இருக்கும். அவங்க கேட்கறது என்ன, கான்ட்ராக்ட் வந்து ஹையர் ரேட் ஆஃப் சர்டன் ஐட்டம்ஸ், ஒரு ஐட்டத்துக்கு வந்து ஹை ரேட். இப்ப சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 750 ரூபாய்க்கு கொடுங்க, ஜல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு லோவர் ஐட்டமா அதர் ஐட்டமா பொறுக்கு இது இந்த அதுக்கப்புறம் இது லேபர் ஒர்க் இதுல வந்து அடங்கும். ஓகே, லேபருக்கு கம்மியா கொடுக்குறது. அப்ப அவன் என்ன பண்ணுவான், கடமைக்கு வேலை பார்ப்பான். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன கேக்குறாங்க, அன்பேலன்ஸ்டு டெண்டர். இதே செக்யூரிட்டி டெண்டர் நம்ம ஆல்ரெடி ஒரு டெண்டர் வந்து போட்டுருவோம், இவ்வளவுக்கு நீ முடிக்கணும், இது முடிச்சு கொடுக்கலன்னா உன்னோட சம்பளம் வந்து நான் கிடையாது, நான் உன்ன காஸ்ட் ஆஃப் பர்சன்டேஜ்ல நான் பிடிச்சி வச்சிருப்பேன். இந்த மான்சூன் பீரியட் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறது. செக்யூரிட்டி மணி டெபாசிட், இயர்லி மணி டெபாசிட். செக்யூரிட்டி மணி டெபாசிட்னா 10%. ஓகே, இயர்லி மணி டெபாசிட்னா 2% அப்படின்னு உங்களுக்கு கேட்டகரியில வரும். ரிவோகேஷன் ஆஃப் த டெண்டர்னா ரத்து செய்யறது. ஓகே, டெண்டரை வந்து நான் வந்து ரத்து பண்ணிடுறேன், இந்த இடத்துக்கு டெண்டர் வந்து கொடுக்க முடியாது, இந்த இடத்துக்கு வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்றத சொல்றது. 30வது கொஸ்டின் பாருங்க, பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, இதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து கேட்கறாங்க. பெயிண்டிங் வந்து மெஷர் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெயிண்டிங்னா வெளிப்புற சுவர்கள் உள்புற சுவர்னா லென்த் பிரத்துல பண்ணுவோம் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதுக்கடுத்து எக்ஸவேஷன் வந்துட்டாலே என்னது மீட்டர் கியூப் தான். அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் இஸ் மெஷர் இன் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜாயிண்ட் மெஷர்ல ஸ்கொயர் மீட்டர் சொன்னாங்க. இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல எதுல சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் மெஷர் ஸ்கொயர் மீட்டர் நமக்கு சொல்லியிருக்காங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஒரு ஜாயின் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி, அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயின் கொடுக்குறோம். அப்ப இதுக்கு பேர் என்ன, மீட்டர் தானே வரும், ரன்னிங் மீட்டர். ஓகே, ரன்னிங் மீட்டர்ல வரும், ஸ்கொயர் மீட்டர்ல நமக்கு வந்து வரும். ஸ்கொயர் மீட்டர்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் வரும். பாருங்க, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் பொறுத்தவரை இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னது ரன்னிங் மீட்டர்ல நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ரன்னிங் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர்ல வராது. அப்ப ஆப்ஷன் என்னென்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தப்பு 2 தப்பு. அப்ப என்னென்ன ரைட்டு, 1 4 ரைட்டு. பிளாஸ்டிக் மெத்தட் வந்து ஸ்கொயர் மீட்டர் தான். பிளாஸ்டிக் அதாவது திக்னஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை பார்த்தீங்கன்னா அந்த பட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக், அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர் தான் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சென்னை. இந்த அவுட் அண்ட் இந்த டைமென்ஷன்லாம் நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அது மாதிரி ஸ்டீல் வந்து குவிண்டாலு, டைல்ஸ் வந்து நம்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க, நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். 30 பாருங்க, டைம் காஸ்ட் ரேஷியோ. இதுக்கு இன்னொரு நேம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஸ்லோப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகே, டைம் காஸ்ட் ரேஷியோ, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஸ்லோப்பு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கடுத்து ஒரு நேம் பாத்தீங்கன்னா காஸ்ட் டைம் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 நேம் இருக்கு. டைம் காஸ்ட் ரேஷியோ, காஸ்ட் ஸ்லோப்பு, காஸ்ட் டைம்
கர்வ் அப்படின்றத 3 இருக்கு. இந்த 3க்கான ஒரே ஃபார்முலா அதை பார்த்தீங்கன்னா கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட், அந்த ஃபார்முலா தான். கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைட் பை நார்மல் டைம் டிவைட் பை மைனஸ் கிராஸ் டைம். ஓகே, அப்போ இதில் மேலே உள்ளதுல என்னது வரும்? காஸ்ட் கொடுத்துருக்காங்க, கீழே உள்ளதுல டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க கேட்கறது டைம் காஸ்ட் ரேஷியோ இன் தி ரேஷியோ ஆஃப், அதான் காஸ்ட் ஸ்லோப்ல டைம் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காஸ்ட் ஸ்லோப் இங்க இருக்கு, டைம் வந்து இங்க இருக்கு. அப்ப காஸ்ட் ஸ்லோப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் தானே, அதான் கேட்குறாங்க. அப்ப அதாவது இன்க்ரீசிங் காஸ்ட் டிக்ரீசிங் டைம். அப்ப ஓகே, புரியுதா? அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இதே நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, டைம் காஸ்ட் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா காஸ்ட் டைம் ரேஷியோ அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வேற என்ன சொல்லலாம், இதுல காஸ்ட் டைம் கொடுத்தனா டைரக்ட். அப்ப இன்க்ரீசிங் காஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணலாம், இன்க்ரீசிங் என்ன சொல்லலாம், இன்க்ரீசிங் காஸ்ட் ஸ்லோப் டிக்ரீசிங் டைம், அந்த மாதிரி கேட்டகரியில வரும். அப்படின்றதுல இந்த காஸ்ட் ஸ்லோப்ல யூ ஷேப்டு கர்வ்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைமிங் காஸ்ட் வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். அப்ப காஸ்ட் ஸ்லோப் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அது என்ன காஸ்ட் ஸ்லோப்ல காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அப்ப இன்க்ரீசிங் காஸ்ட் டிக்ரீசிங் டைம், அதை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க அது டிவைடர் தானே இருக்கு அப்படின்றப்ப நீங்க தெரியும். இல்ல இன்க்ரீஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் டைம்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்ப என்ன ஆகும், அப்போ என்னது காஸ்ட் வேலை இன்க்ரீஸ் ஆகுது, டைம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்றதுல வேலை காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா டைம் கம்மி ஆகணும். ஏன்டா ஒரு இப்போ 4 ஆள் வேலை பார்க்குற இடத்துல 5 ஆள் வேலை வந்தா டைம் வந்து நம்ம கம்மி ஆகணும்ல, அது மாதிரி டைம் இழுத்தா காஸ்ட் கம்மி ஆகணும். இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி, புரியுதா? அப்ப ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து பாம்பே. ஓகே, எப்படின்னா காஸ்ட் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனா டைம் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகணும். இதே பார்த்தீங்கன்னா காஸ்ட் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆனா டைம் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ரொம்ப ஒரு முக்கியமானது. ரெண்டுக்குமே வந்து முரண்பாடாக தான் இருக்கு. காஸ்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம், டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் காஸ்ட். ஓகே, ஸோ இப்படியா நீங்க படிக்கிறாப்புல இருக்கும். 31 பாருங்க, அக்கார்டிங் டு லென்த், இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். ஓகே, என்ன இதுல கேட்டிருக்காங்க, 24ல கேட்டிருக்காங்க. 2024ல ஐஎஸ்ஐ மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து ஆர்டரா சீக்வன்ஸா என்ன லென்த் இன்டு பிரெத் இன்டு டெப்த். ஓகே, இல்லைன்னா ஹைட் அப்படின்னு சொல்லலாம். சொல்றாங்க லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், எல்பிஹெச் எல்பிடி. ஓகே, எல்பிஹெச்ஆர்டி. 32 பாருங்க, கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த டெண்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு டெண்டர் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது வரைக்கும் அதுக்கான சீக்வன்ஸ் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நோட்டீஸ்டு இன்வைட்டிங் டெண்டர். நான் வந்து டெண்டர் விட போறேன் அப்படின்றத கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அபிஷியல் நோட்டீஸ் வந்து வரணும். இப்போ எப்படி டிஎன்பிசி கால்பார் வந்துருச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி, இதை நீங்க டிஎன்பிசி கால்பார் வச்சே பண்ணலாம். சப்மிஷன் ஆஃப் த ஃபைல்ஸ். ஓகே, அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை அனலைஸ் பண்றாங்க, சப்மிட் ஆஃப் த டெண்டர் அனலைஸ் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அனலைஸ்க்கு அப்புறம் அக்செப்டட், அந்த அனலைஸ் பண்ணா கரெக்டா எல்லாமே நீங்க கொடுத்ததுனால உங்களை வந்து அக்செப்ட் பண்றாங்க, டெண்டர் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து இன்லெட் டெண்டர் வந்து நீங்க வாங்க லெட்டர் அனுப்புறாங்க, உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுன்னா லெட்டர் அனுப்புறாங்க. லெட்டர் அனுப்புறதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னது ஒர்க் ஆர்டர் வந்து கொடுத்து ஒரு பணி நியமன ஆணை வந்து கொடுத்துறாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க டிஎன்பிசி படியே நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது கால்ஃபார் வந்துருச்சு, கால்ஃபார் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நீங்க போட்டோ, உங்க சிக்னேச்சர், டாக்குமெண்ட், பர்த் சர்டிஃபிகேட், 10th 12th டிகிரி, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் கொடுத்து நீங்க என்ன பண்றீங்க, டாக்குமெண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்றாங்க. அவங்க வந்து இது வந்து ஆபீசர், வெரிஃபை பண்றதுக்கு ஆபீசர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணி ஒரு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்னது, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து விடுறாங்க. ரிசல்ட் வந்து என்னது, ஒரு பாத்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்துருச்சா, லெட்டர் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. அப்போ ஓகே, கால் லெட்டர் வந்துருச்சு. கால் லெட்டர் நீங்க ரிசல்ட் வந்து பாஸ் ஆகி லெட்டர் வந்துருச்சு. அதுக்கடுத்து பண்ணா எங்க ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை, இப்ப எப்படி சிஎம் கையில வாங்குறோம் அது மாதிரி பணி நியமன ஆணை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ டிஎன்பிசி எழுதாவும் நீங்க படிச்சு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், மறக்காது. 33 பாருங்க, அட் தி எண்ட் ஆஃப் த யூட்டிலிட்டி பீரியட். ஓகே, அது எண்ட் ஆஃப் த யூட்டிலிட்டி பீரியட் நம்ம வந்து சொல்லிட்டாங்க. ப்ராப்பர்ட்டியோட புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்கிராப் வேல்யூ தான். ஓகே, அதாவது ஒரு எண்ட் ஆஃப் த யூட்டிலிட்டி வேல்யூவோட சால்வேஜ் வேல்யூ இருக்கு. பட் ஆனா நம்ம கேட்கறது யூட்டிலிட்டி பீரியடோட ப்ராப்பர்ட்டி புக் வேல்யூவோட நீங்க கம்பேர் பண்றீங்க. இப்போ புக் வேல்யூ சீக்வல் டு ஸ்கிராப் வேல்யூ ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து ஈவெண்டா தான் இருக்கு. ஏன்னா ஸ்கிராப் எல்லாம் டிஸ்மாண்டில் பண்ணிடுறீங்க. புக் வேல்யூனா
அந்த இயர் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்றத ஒரு கணக்கு புத்தகம் மாதிரி அதுல இருக்கும். ஓகே, அப்ப அந்த பில்டிங் முடிஞ்சுன்னா அந்த புக் வேல்யூ சோலி முடிஞ்சுல, அதான் சொல்றாங்க எண்ட் ஆஃப் த யூட்டிலிட்டி பீரியட்ல புக் வேல்யூ வில் பி ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஆனிட்டி அப்படின்னா பாத்தீங்கன்னா டியூ ஆனிட்டி, நிறைய ஒரு 4 டைப் ஆஃப் ஆனிட்டி இருக்கு, அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆனிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிப்பேர் ஒர்க்ல நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஆனுவல் ரிப்பேரிங் ஒர்க்ல கொடுப்பாங்க. கேபிட்டல் காஸ்ட், கேபிட்டல் காஸ்ட்னா அந்த ஓப்பன் காஸ்ட்ல இருந்து, ஓகே, ஓவரால் காஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து டிப்ரிசியேஷன் வரும். மார்க்கெட் வேல்யூனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தையோட மதிப்பு. ஓகே, இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ரேட்ல உள்ள சந்தையோட மதிப்பை சொல்றது மார்க்கெட் வேல்யூ. இந்த நாளையுமே நீங்க படிச்சு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆனுட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இல்ல இயர் பர்ச்சேசிங் அந்த மாதிரி கேட்டகரிலாம் வரும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, 100 போய் ஐன்னு சொல்லுவாங்க. நமக்கு கொடுத்துருக்கபடி ஆப்ஷன் டெல்லி கரெக்ட். 34 பாருங்க, நேம் ஆஃப் த டைப் ஆஃப் கான்ட்ராக்டர் contract when the contractor undertake the specific work with all it is contingency. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், all it is contingency னா இதர செலவுகள், எல்லா செலவுகளையும் சேர்த்து contingency னா இதர செலவுகள். ஓகே, இதர செலவு சொல்றது ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மணி. ஓகே, ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மணி சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்ஸ்டு அமௌண்ட் மணி நம்ம சொல்றது. இதுல அந்த கான்ட்ராக்டர் என்ன சொல்றாங்க, அண்டர்டேக்கர் ஆல் டைப் ஆஃப் த கண்டிஜென்சி ஆஃப் த பிக்ஸ்டு அமௌண்ட் மணி சொன்னாங்கன்னா லம்சம் ஒர்க் தான் சொல்றோம். ஓகே, மொத்தமா நமக்கு வந்து கொடுக்குறது வந்து கண்டிஜென்சியில் நமக்கு வந்து வரும். இது பாத்தீங்கன்னா சப் கான்ட்ராக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கூட உள்ளிருந்து வேலை ஆக்குறாரு. ஐட்டம் வைஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. லேபர்னா 25% நம்ம வந்து கொடுக்கணும் டோட்டல் காஸ்ட்ல. ஆல் கண்டிஜென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிகேஷன் சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 8% கொடுக்கணும். வாட்டர் சார்ஜ் வந்து ஒரு 8, அது மொத்தம் சேர்த்துனா ஒரு 20% கிட்ட வரும். வாட்டருமே ஒரு 8, அந்த மாதிரி ஒரு 4% வந்து இதர செலவுகள் அப்படின்ற மாதிரி மொத்தம் ஒரு கண்டிஜென்சியை பொறுத்த வரைக்கும் மட்டுமே எவ்வளவு வரும், 20% கிட்ட வரும். 35 பாருங்க, த ஃபாலோயிங் ஆர் நவ், என்ன கேக்குறாங்க, ஃபாலோயிங் ஆர் நவ் இது என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்வான்ஸ்மெண்ட் இன் த பிளானிங் ஐடியா, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஹை சீலிங், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், இதுக்கெல்லாம் நேம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் நேம் என்ன, இதோட மெரிட்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. இது அப்சலன்ஸா இல்ல ஃபங்க்ஷனல் அப்சலன்ஸா அப்படின்னு நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, முன்னக்கூடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளானிங் ஐடியா வந்து தோன்றணும். ஓகே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இது பண்ணா எக்ஸ்ட்ரா ஹை சீலிங், இந்த இடத்துல ஒரு ஹை சீலிங் போடலாம், இல்ல கேண்டிலிவர் பீம் போடலாமா அப்படின்ற ப்ரெடிக்ட் பண்றது. ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற நீங்க என்ன செய்யணும், அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் அப்சலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க இல்லாம வெறுமனே இப்படி நம்ம பண்ணா நல்லா இருக்குமோ, அப்படி பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு நீங்க இறங்குனதுக்கு அப்புறம் பண்றீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு அப்சலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்சலன்ஸ்னா நீங்க தெளிவா வந்து திட்டமிடக்கூடிய ஒரு கேட்டகரியை நமக்கு வந்து சொல்றது. ஓகே, இது ஜங்க் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உடைந்த பொருள்களுக்கு வந்து மதிப்பிடுறது. உடைந்த பொருள்கள் வந்து மதிப்பிடுறது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு போட்டு, ஒரு கப்பலோட டியூரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கலாம், அதை டிஸ்மேண்டல் பண்ணி அதை வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, இந்த கப்பலோட வேல்யூ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழக சட்டசபையில இடம் மாத்துறாங்கல்ல, இது இடம் காணாதனாலதான் மாத்துறாங்க. பட் ஆனா அந்த பில்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கண்டிஜென்சி நம்ம செலவு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நமக்கு வந்து சொல்றது. எக்கானமிக்கல் அப்சன்ஸ்னா பொருளாதார நிலைப்படி நமக்கு வந்து கொடுக்குறது. ஓகே, அது நீங்க பார்த்து வச்சுக்கணும். இப்போ இது 3 கேட்டகரி ஆப்ஷன் பாம்பே வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது. Which of the following method of the valuation adapted to be underdeveloped property அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, இதுல அண்டர்டெவலப்டு ப்ராப்பர்ட்டியா தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. அது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டு விற்கிறதா நம்ம சொல்றாங்க. ஓகே, அண்டர் டெவலப்டு, அதான் பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பே ஆகாத ஏரியாவை நீங்க என்ன பண்ணுவீங்க, பிளாட் போட்டு தானே வைப்பீங்க, அதான் நமக்கு கேட்கறாங்க. அதான் சொல்றாங்க இந்த டெவலப்மெண்ட் மெத்தட்ல இந்த வேல்யூவேஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, அண்டர் டெவலப்டு ஏரியா, திடீர்னு ஒரு டெவலப் ஆகணும்னா நீங்க டக்குன்னு ஒரு பிளாட்டை போட்டு இந்த இடத்துல குறைந்த முனை, இங்கிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்டு, இங்கிட்டு 2 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குற்றாலம் அருவி, இங்கிட்டு 2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைபாஸ் ரோடு அப்படின்னு மருத்துவமனை அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆடெல்லாம் கொடுத்துருவாங்கல்ல. அப்ப வேல்யூவேஷன்ல இல்ல அடாப்டர் அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ட்டில இது வந்து டெவலப்மெண்ட் மெத்தட் வேல்யூவேஷன் தான் நமக்கு வந்து வரும். டிப்ரிசியேஷன் மெத்தட் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல எது வரும் பாத்தீங்கன்னா ஓசி மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு வரும். ஓகே, அது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் தான் நம்ம சொல்றது. ஓகே, ஓப்பன் காஸ்ட்ல ஆக்சுவல் காஸ்ட் என்ன கேட்டு சொல்லலாம். வேல்யூவேஷன் பேஸ்ட் அந்த காஸ்ட் மணியை பொறுத்து, ரெண்டல்னா வாடகை ஒப்பந்தப்படி நமக்கு வந்து கொடுக்கறது. ஓகே, நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். விற்பனை அகவிலைப்படி நமக்கு வந்து போடுவாங்க. 37 பாருங்க,
இன் a project of major quality control அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, மேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தடா அப்படின்னு நம்ம வந்து கேட்கறாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் நீங்க செக் பண்றீங்க. இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காரு, அவங்களோட குவாலிட்டி அருவம் படமா இருப்பீங்கல்ல, அதுல நீங்க பார்த்தாலே அவர் என்னது அவனோட முகர்ந்து பார்த்து அதை இது என்ன பண்ணிடுவாங்க, அந்த கேட்டகரிய இது கெட்டதா நல்லதா அப்படின்றத சொல்லிடுவாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணணும். சிவில் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்பெக்ஷன் போகணும். அதுக்கடுத்து பண்ணா அந்த போன இடத்துல நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாம்பிளை நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க லேபுக்கு அனுப்பணும். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல நமக்கு வந்து சொல்றது. ஓகே, இது மூணுமே நமக்கான வர்றதுக்கான பாசிபிள். பாருங்க, த ஏர்லியஸ்ட் மெத்தடா, அதோட முன்னக்கூடிய ஸ்டார்ட் பண்ண மெத்தட் பிளானிங் ப்ராஜெக்ட்ல முந்தின காலமே நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா பார் சார்ட் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, பார் சார்ட் இதுக்கு நேம் பாத்தீங்கன்னா கேன் சார்ட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா கேன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹென்ரி காண்ட் அப்படின்றதான் கண்டுபிடிச்சது 1900 கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, சோ இதோட அப்டேட் பண்ணலாம் அந்த மைல்டு ஸ்டோன் சார்ட். அதாவது இந்த அப்படி போட்டு மைல்டு ஸ்டோன் இப்படி வரும், இந்த மாதிரி மைல் ஸ்டோன் சார்ட் வரும். மற்றபடி பார்த்தோன்னா அதுக்கடுத்து சிபிஎம் அதுக்கடுத்து வந்ததான். அவங்க கேட்கறது முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ண மெத்தட் தான் நமக்கு வந்து பார் சார்ட் மெத்தடா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த கிரிட்டிக்கல் சிபிஎம் பார்த்தீங்கன்னா 1950 பெட்டு அந்த மாதிரி அந்த இயர்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இயர்ஸ் தெரியல, நீங்க அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, activity that can be performed simultaneously and independently each other known as அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஒரு ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதா, சைமல்டேனியஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆனா இண்டிபெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்ப ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டி ரன் ஆகிட்டு இருக்குன்னா அது பார்த்தா இண்டிவிஜுவலாவும் பெர்ஃபார்ம் பண்ணுது, அது சைமல்டேனியஸ்ல அதுக்கு பேரலாவே போய்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன, பேரலல் ஆக்டிவிட்டி. ஓகேவா, சொல்லல சக்சீட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னல முன்ன. அப்ப இதுல இருந்து போகல, இதான் உங்களுக்கு வந்து ப்ரொசீடிங் ஆக்டிவிட்டி. இதுக்கு அடுத்து போறதுல இது பண்ணா சக்சீடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதான் அடுத்த கட்ட செயல் முன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். ஓகே, அப்பனா இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீடிங் ஆக்டிவிட்டினா ஆல்ரெடி தொடங்கிருப்பீங்களா, அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இங்க தொடங்கின ஆக்டிவிட்டி அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றதா உங்களுக்கு வந்து சக்சீடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இது பாத்தீங்கன்னா ப்ரிசீடிங் சக்சீடிங், அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. 40வது பாருங்க, which of the following statement are correct? ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல பேக் சைடுல ஒரு கொஸ்டின் வந்து மிஸ்டேக் தான் இருக்கும். அவங்க வந்து கேட்கறது பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். ரிவைஸ்டு எஸ்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டிரான்சாக்ஷன் எஸ்டிமேட், நீங்க கொடுத்திருக்கிற காஸ்ட், ஒரிஜினல் காஸ்ட்ல நீங்க கொடுத்திருக்கிற காஸ்ட்ல எஸ்டிமேட்ல எக்ஸீட் ஆர் லைக் மோர் தென் 5% ஆஃப் த ரிவைஸ்டு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் அப்படின்னு சொன்னோம். ஓகே, நீங்க ஒரு கொடுத்திருக்க காஸ்ட்ல 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வந்து நீங்க சாங்ஷன் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து நான் கெட்ட போறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பட் ஆனா 20 லட்சத்துல 5% மேல போகுது, 5% காத்து நம்ம கை காசா போட வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான நீங்க என்ன பண்ணணும்னா ரிவைஸ்டு எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா when expenditure and work exceed அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஒர்க் எக்ஸீட் இது பார்த்தா கவர்மெண்ட் நம்ம பண்றது, கவர்மெண்ட் சாங்ஷன், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லைக்லி எக்ஸீட் அமௌண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்சாக்ஷன் சொன்னா இன் லெஸ் தென் 10% ஆஃப் த ரிவைஸ்டு எஸ்டிமேட் சொல்றாங்க. அப்பனா ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு வந்து 5%, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு வந்து 5% வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு மேல போகக்கூடாது. ஓகே, மோர் தென் 5% வந்து போகக்கூடாது. ஓகே, சோ அதுக்கு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் 10% வந்து போகக்கூடாது. ஓகே, மோர் தென் 10% வந்து போகக்கூடாது, அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்தனால லெஸ் தென் கொடுத்தனால இது வந்து தப்பு. ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. மத்தபடி பாருங்க, when there are material deviation from the original proposal even though the cost may be meet from the transaction amount and revised estimate prepare அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட மெட்டீரியலோட டீவியேஷன் பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட அளவுல உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து கிடைக்கல, நீங்க ஒரு பிக்ஸ் பண்ண ரேட்டு, அப்ப அவங்க கவர்மெண்ட் அதாவது பாத்தீங்கன்னா அவங்களோட விலை மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது. மெட்டீரியல் இன்னைக்கு சிமெண்ட் மூட 520 ரூபா, இன்னைக்கு 600 ரூபானா அப்ப நீங்க ஒரு 500 மூட 1000 மூட நீங்க தேவைப்படும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுதுன்னா அப்ப என்ன பண்ணுது, பட்ஜெட்ல இடிக்கல அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரிவைஸ்டு எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 1, 3 தான் சரி, 2 வந்து தப்பு.
ஓகே. இல்ல கிரேட்டர் கொடுத்துருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாட் லெஸ் தன் ஆர், அதாவது கிரேட்டர் ஆர் ஈக்குவல், உங்களுக்கு வந்து 10% மேல போகக்கூடாது, ஒரிஜினல் காஸ்ட்ல 5% மேல போகக்கூடாது. நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். மெட்டீரியல் உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா அதையுமே நீங்க மாத்திக்கணும் ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல. ஓகே. ஃபண்ட் விச் கிராஜுவலி, ஃபண்டுன்னு வந்தாலும் உங்களுக்கு சீக்வென்ட், அதாவது சிங்கிங் ஃபண்ட் தான். கிராஜுவலா உங்களுக்கு வந்து அக்குமுலேட் ஆகுது வே ஆஃப் த பீரியாடிக் ஆஃப் ஆனுவல் டெபாசிட் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அட் த எண்டு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்கறாங்க. இப்ப கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட வீடு ஒரு கடன்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த கடனை திருப்புறதுக்காக நீங்க உங்க அப்பா வீட்டை மீட்கிறதுக்காக நீங்க போராடி என்னமோ இது பண்ணிட்டீங்க. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகாமே இருக்கு. அப்ப நீங்க அதை வந்து ரிப்பேர் ஒர்க் பண்ணுவீங்க இல்ல, அதுக்கு நீங்க வந்து செலவு பண்றது பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு 30,000 வந்து பேங்க்ல டெபாசிட் மாதிரி போட்டு வச்சிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா சிங்கிங் ஃபண்ட். அதுக்கு தமிழ் அர்த்தம் பாத்தீங்கன்னா மூழ்கும் நிதி. ஓகே, மூழ்கும் நிதின்னு சொல்லுவாங்க. சிங்கிங்னா மூழ்கிறது தானே, நீங்க உங்களோட கை காசு போட்டு செலவு பண்றீங்க. அதான் சொல்றாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சர் ரீப்ளேஸ் பண்றாங்க. அது 8th யூட்டிலிட்டி பீரியட்ல நமக்கு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன, சிங்கிங் ஃபண்ட் தான் நமக்கு வந்து சொல்றாங்க. ஃபண்ட் ஆஃப் ஜெனரல் கிராஜுவலா அக்குமுலேட் ஆகுது. அப்ப நீங்க இன்னைக்கு வந்து 20,000 போடுறீங்க, அடுத்து 30,000, அடுத்து ஒரு 20,000, அப்ப இப்படி போய்கிட்டே இருக்கு 50,000 அப்படின்னு கிராஜுவலா உங்களுக்கு வந்து 3,000 தான் சொல்றாங்க சிங்கிங் ஃபண்ட். ஆனுவிட்டி அப்படின்னா வந்து இயர்லி வைஸ், இயர் பர்ச்சேசிங், இயர் பர்ச்சேசிங் சொல்லுவாங்க. 100/i, இந்த ஐக்கு பேர் தான் இயர் பர்ச்சேசிங் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேற இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த ஆனுவிட்டில இருந்து ஒரு நிலையான டர்ம். டிப்ரிசியேஷனா தேய்மானம், பிரைசிங் தான் அந்த அகவிலைப்படி. ஓகே, அது கூட பாருங்க. ஆப்டிமிஸ்டிக் மோட் லைக் டைம், பெசிமிஸ்டிக் டைம் இல்ல என்ன கேக்குறாங்கன்னா வேரியேஷன். ஆல்ரெடி சொன்னா வேரியேஷனுக்கான ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T0 மைனஸ் டிபி டிவைடட் பை 6. ஓகே, அப்ப T0 வேல்யூ என்ன, இதுல வந்து ஆப்டிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி, பெசிமிஸ்டிக் ஆர்டர் படி தான் கொடுத்துருக்காங்க. T0 இதுல இருந்து 8 உங்களுக்கு வராது. ஓகே, டிபி மைனஸ் T0. ஓகே, டிபி மைனஸ் T0 அந்த மாதிரி போட்டுக்கணும். 10 மைனஸ் 8 டிவைடட் பை 6. ஓகே, அப்ப 2/6. அப்ப அதனா 1 3. இந்த கேட்டகரி தான் நமக்கு வந்து வரும். ஓ 10 மைனஸ் 7 வரும். சாரி, வேல்யூ வந்து தப்பா எடுத்திருக்கேன். அதான் என்னடா 1/2 தான் நமக்கு வந்து வரணும். பாருங்க தெளிவா இருக்கணும். டக்குன்னு இந்த சம்மு நமக்கு தெரியும் அப்படின்னு டக்குன்னு போயிடக்கூடாது. ஓகே, வேரியேஷனோட ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிக்மா ஸ்கொயர் நீங்க எடுத்துக்கோங்க. டிபி மைனஸ் T0 டிவைடட் பை 6. டிபியோட வேல்யூ என்ன, பெசிமிஸ்டிக் டைம் 10. அதுக்கு பாருங்க ஆப்டிமிஸ்டிக் வந்து 7 டிவைடட் பை 6. 3 டிவைடட் பை 6. ஓகேவா, 1/2 0.5. ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப 0.5மே உங்களுக்கு ஆப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க, இந்த இருக்கா. ஆனா நமக்கு என்ன இதுல கேட்டகரியில கொடுத்துருக்காங்க, சிக்மா ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் நீங்க அந்த பக்கம் போடுங்க, ரூட்டு போடுங்க, இல்லைன்னா 0.5 இன்ட்டு 0.5 அப்படின்னு போடுங்க, 0.25. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இன்னும் ஸ்கொயர் தானே, 2 தடவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். உடனே இந்த ஃபார்முலா கிடைச்ச உடனே டக்குன்னு அந்த டைம் டோட்டலா ஏர்லெஸ் டைம் நீங்க டி ஃபார்முலால போட்டக்கூடாது. 4TM அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதில் போட்டுருக்காங்க. அவங்க கேட்கறதே வேரியேஷன் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, வேரியேஷன், டிவியேஷன், ஆங்கிள், இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க படிச்சு வச்சுக்கணும். பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கவு, மோஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவு, இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்மேட்ச் கொஸ்டினா இருக்கு. ஸோ இது பிவைக்கு கொஸ்டின் தான். எப்படி கொடுத்து வச்சிருக்காங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கு. ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல அதை மறுபடியும் எப்படி கேட்டிருக்காங்க, ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல வில் பி ப்ரிப்பேர்டு வென் த ஒரிஜினல் எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்கல்ல. ஒரிஜினல் எஸ்டிமேட் லைக்லி டு எக்ஸீட் மோர் தென் அப்படின்னு நமக்கு கொடுத்துறாங்க. ஓகே, ஒரிஜினல் எஸ்டிமேட்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆவதுனா ஒரிஜினல் காஸ்ட்னா 5% தானே வரும். பட் ஆனால் அவங்க ஆன்சர்ல 10 தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபைனல் ஆன்சர்லயும் அதான் இருக்கு. ஸோ அதனால செக் பண்ணிருக்கேன். 10% அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்சாக்ஷன். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்சாக்ஷன் தான் நமக்கு வந்து வரும். பட் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரிஜினல் எஸ்டிமேட் கார்டில் நமக்கு வந்து 5% வரும். ஸோ நீங்க கொஞ்சம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டாப் இன்ஜினியர் சர்வீஸ் நம்பருக்கு கூட கால் பண்ணுங்க. ஸோ நானும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு கூட சொல்றேன். ஓகே, ஸோ நான் இப்பதான் பார்த்தேன், அதனால உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் ஒரு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். த டெக்னிக் ஆஃப் ஃபைண்டிங் ஃபேர் பிரைஸ். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா அதோட ஃபேர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, என்ன பாத்தீங்கன்னா நியாயமான விலை. ஓகே, நியாயமான விலை. அதோட டெக்னிக்கல் ஃபைண்டிங் தான் நியாயமான விலைக்கு எக்ஸிஸ்டிங் பில்டிங் ஆர் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பேர் என்ன, வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஹெட்டிங்கே ஒரு கொஸ்டினா கேட்டு வச்சிருக்காங்க. வேல்யூவேஷன் அப்படின்ற ஹெட்டிங்கே உங்களுக்கு
இதுக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா கேட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேக்குறாங்கன்னா, இந்த பில்டிங்க்கு வந்து இந்த இவ்வளவு விலை தான் கொடுக்க முடியும் அப்படின்ற அதுக்கான பேர் என்னன்னா வேல்யூவேஷன், மதிப்பீடு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டிமேட்டர்னா நம்ம வர முன்னக்கூடியே பிளான் போடுறது, பிரைசிங்னா அந்த மெட்டீரியல் பிரைசிங், காஸ்டிங்னா நீங்க இந்த மென் மெட்டீரியல் மிஷினரிக்கு கொடுக்குறது. ஓகே, கேபிட்டலைஸ்டு வேல்யூவோட ப்ராப்பர்ட்டிஸ் கிவன் பை. ஓகே, இப்ப கேபிட்டலைஸ்டு வேல்யூ சிவி இஸ் ஈக்குவல் டு நெட் ஆனுவல் ரெண்ட் இன்ட்டு இயர் பர்ச்சேசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நெட் ஆனுவல் நெட் ஆனுவல் ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனுவல் ரெண்ட்னா நிகர மதிப்பு, நிகர வாடகை மதிப்புன்னு சொல்றாங்க. இயர் பர்ச்சேசிங்கோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 100 டிவைடட் பை ஐ. ஓகே, அந்த ஐன்றதான் உங்களுக்கு வந்து இயர் பர்ச்சேசிங் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிஎன்ஆர் டிவைட் பை 100 இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபார்முலா நமக்கு வந்து கொடுக்குறது. இதான் கேபிட்டலைஸ்டு வேல்யூ. இதெல்லாம் மொத்தமா கொடுக்குறது. கிராஸ்னா உங்களுக்கு வந்து டோட்டலா கொடுக்குறது. 46 பாருங்க, ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. ஓகே, ஃப்ளோர் ஏரியா ரேஷியோட பிளாட் கவரேஜ் வில் பி ஹெல்ப் டு டிட்டர்மைன் அப்படின்னு கேக்குறாங்க. பிளாட் கவரேஜோட வில் ஹெல்ப் டு டிட்டர்மைன் நமக்கு வந்து கேக்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஃப்ளோர் ஏரியா ரேஷியோனா அதோட ஃப்ளோர்னா உங்களுக்கு வந்து தளம். பிளாட் கவரேஜ் அப்படின்னு பார்த்தா மனை, வீட்டோட மனைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல, அதான் நமக்கு வந்து கேக்குறாங்க. இல்லைன்னா அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் ஏரியா தானே, ஃப்ளோர் ஏரியா ரேஷியோல அண்ட் பிளாட் கவரேஜ் வில் ஹெல்ப் த டிட்டர்மைன் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த ரேஷியோ. இது வந்து ஒரு பில்டப் ஏரியா தான், பில்டப் ஏரியா தான் நான் சொல்லுவோம். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து, ஏன்னா ஃப்ளோர் ஏரியா இது வந்து ஃப்ளோர் ஏரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகள். ஓகே, அந்த மனைகள் அப்படின்னு இருக்கல இந்த கேட்டகரிலாம் நமக்கு வந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா இதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் பில்டிங் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே, தோராயமாக அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் அப்ரூவல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம் மேல. செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற பாத்தீங்கன்னா 10% நமக்கு வந்து கொடுக்குறது. ஓகே, ஆக்சுவல் காஸ்ட்னா அதோட உண்மையான நிலை, பில்டிங்கோட உண்மையான விலை. A plan to suitable scale generally attached with road and bridge. ரோடுக்கும் பிரிட்ஜுக்கும் ஒரு பிளான் பண்றாங்க, சூட்டபிள் ஆஃப் த ஸ்கேல் ஜென்ரலா வந்து அட்டாச் பண்றாங்க. அதுக்கு நேம் என்னன்னு நம்ம வந்து கேக்குறாங்க, இண்டெக்ஸ் பிளான். ஓகே, அதுக்கு நேம் ஒன்று பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பிளான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோப்போ பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோப்போகிராபிக்கல் பிளான், இது வந்து அந்த இயற்கையை சொல்றது. ஓகே, சைட்னா உங்களுக்கு வந்து அந்த நிலப்பரப்பை சொல்றது, ஸ்ட்ரக்சர்னா பில்டிங் நமக்கு சொல்றது. ஓகே, ரோட் அண்ட் பிரிட்ஜோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ். இந்த ஆப்ஷனை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணாலே நீங்க இந்த ஆப்ஷனை ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம். 48 பாருங்க, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எம்கேஎஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகே, எம்கேஎஸ் பொறுத்த வரைக்கும் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் சிஸ்டம். ஓகே, மீட்டர் கிலோகிராம் செகண்ட் சிஸ்டம். ஓகே, இதான் வந்து எம்கேஎஸ் ஃபார் ஸ்டீல் ஒர்க்கிங் யூசிங் ரோல்டு ஸ்டீல் சாட். அப்ப ஸ்டீல் வந்தாலும் உங்களுக்கு வந்து குவிண்டால் தான். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா 100 கிலோகிராம் அப்படின்றது ஒரு குவிண்டால் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ அதுக்கு பாருங்க இதோட எஸ்ஐ யூனிட் எப்படி சொல்லலாம், சிஸ்டமேட்டிக் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், மெட்ரிக் டன், இல்லைன்னா பாத்தீங்கன்னா கேஜி அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். ஓகே, எஸ்ஐ யூனிட். பட் ஆனா எம்கேஎஸ் யூனிட் நமக்கு என்னன்னா குவிண்டால் அப்படின்றதா நீங்க கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, அதுக்கு பாருங்க, which of the following is not related to cash slope அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, cash slopeல நமக்கு வந்து ஒரு கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஸ் டைம். ஓகே, இதான் கிராஸ் ஸ்லோப்ல. இப்ப கிராஸ் காஸ்ட் வந்துருச்சு, நார்மல் காஸ்ட் வந்துருச்சு, கிராஸ் டைம் வந்துருச்சு, நார்மல் டைம் மட்டும் இல்ல, அதுக்கு போல என்ன கொடுத்துறாங்க, ஸ்லாக் அப்படின்ற நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்லாக் அப்படின்ற பாத்தீங்கன்னா டைமை பொறுத்து நமக்கு வந்து வேரி ஆகும். ஓகே, ஸ்லாக் அப்படின்ற பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, நேரத்தை பொறுத்து தளர்வு காலம் வந்து கொடுக்கும். ஓகே, தளர்வு காலம் அதாவது ஐ லெஸ் ஆர் ஜே. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ ஜேன்றது உங்களுக்கு வந்து டெய்லி ஈவெண்ட், ஐன்றது உங்களுக்கு வந்து ஹெட் ஈவெண்ட். அதை பாத்தீங்கன்னா இஎஸ்டி எஃப்எஸ்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம், ஸ்டார்டிங் டைம், அதுக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு நிறைய படிச்சிருப்போம் இந்த கேட்டகரியில. அதுதான் நம்ம வந்து இந்த ஸ்லாக்கை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதே நீங்க படிச்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இஎஸ்டி அண்ட் எஸ்எஸ்டி டெய்லி ஈவெண்ட் ஹெட் ஈவெண்ட் அப்படின்னு தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அப்பதான் அந்த ஹெட்டு ஒரு காயின்ல, ஒரு காயின் நீங்க சுண்டு விட்டீங்கன்னா என்னென்ன வரும், ஒரு காயினை நீங்க சுண்டி விட்டுறீங்க, ஒண்ணு ஹெட் வரலாம், இல்ல டெய்ல் வரலாம், இல்ல ஹெட்டு வரலாம், ஒண்ணு ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம். ரெண்டு காயினை நீங்க சுண்டி வரீங்க, ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம், இல்ல ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம். ஓகே, அப்படின்னு மாதிரி படிச்சுக்கோங்க பாத்தீங்களா அந்த மேக்ஸ்ல நீங்க எழுதுறோம் அந்த கேட்டகரியில. அதே மாதிரிதான் அப்ப நமக்கு காஸ்ட் ஸ்லோப்ல வராது ஸ்லாக். இது வந்து தளர்வு மையத்தை குறிக்கிற நேர மேலாண்மை பொறுத்து மாறுது. ஓகே, சோ மறுபடியும் காஸ்ட் ஸ்லோப் வச்சு தான் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ரெக்கார்டிங் ஸ்லோப் ஆஃப் காஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, காஸ்ட் டைம் கர்வ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த ஃபார்முலா தாங்க, வேற எதுவுமே கிடையாது. சிஎஸ் சிசி மைனஸ் என்சி என்டி மைனஸ் சிடி. ஓகே,
அது கிராஸ் காஸ்ட், நார்மல் டைம், கிராஸ் டைம். பாருங்க இதுல ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்களேன், த கிவன் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் காஸ்ட் அண்ட் நார்மல் காஸ்ட். ஓகே, அப்ப பாருங்க கிராஸ் காஸ்ட், நார்மல் காஸ்ட். ஓகே, வந்துருச்சு. டிவைடட் தான் முக்கியம். ஓகே, டிவைடட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் டைம், நார்மல் டைம். அதாவது பார்த்தீங்கன்னா கிராஸ் டைம் உங்களுக்கு நார்மல் டைம், இங்க நீங்க நார்மல் டைம் கிராஸ் டைம் வரும். பட் ஆனா உங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் கிராஸ் காஸ்ட், நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் அப்படின்னு அதோட ஒன்று பாட்டிட்டாங்க, இது அதோட ஒன்று பாட்டாங்க. பட் ஆனா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன்ஸா கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, காஸ்ட் ஃப்ளோ ஃபார்முலாவை சென்டென்ஸா மேக் பண்ணியிருக்காங்க. அப்ப 2 ஒன்லி தான் உங்களுக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். அப்ப அந்த ஃபார்முலா வச்சு ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. அப்ப எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க, அதை நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே ஓகே சரி, அவ்வளவுதான். இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா யூனிட் 10 இதோட வைண்ட் அப் ஆயிடுச்சு உங்களுக்கு. யூனிட் 1ல இருந்து யூனிட் 10, அதாவது சப்ஜெக்ட் கோடு 398ல 10 யூனிட்டுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு போர்ஷன்ல லாஸ்ட் ஒரு 10 டேஸா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேப் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல நம்ம வந்து கொடுத்துருப்போம் மொத்த யூனிட்டுமே. நீங்க திரும்ப ஒரு தடவை ரீசன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கொஸ்டினை கூட நீங்க ரிப்பீட்டடா பார்த்துட்டு போங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஓவரால் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூக்கில எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கு அப்படின்றதான் இந்த 2 நீங்க கத்துக்கணும். நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன படிக்கணும் பாத்தீங்கன்னா கோட் புக்கு, உங்களுக்கு ஃபார்முலா நோட்டை வந்து நீங்க படிச்சுக்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான கேட்டகரி. ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து இந்த ஸ்பீட் ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து செக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எவ்ரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ் ஆகுது நமக்கு வந்து போகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ அப்படின்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து வரும். அதுபோக யாரும் இந்த சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ அப்படின்ற ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அதை பார்க்குறீங்கன்னா அதுவுமே என்ன பண்ணணும், அந்த கேட்டகரியை டேப் இன்ஜினியர் சர்வீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.